நம்ம இன்றைக்கு 2018-27 ஆய்வுகள்ல இருந்து ஆரம்பிப்போம். 2018-27 ஆய்வுகள். அதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும், நமக்கு இந்த கிளாஸ் 13வது கிளாஸ் நினைக்கிறேன், 13-14 நம்ம அப்படிதான் கொண்டு போகணும். இனி வரும் காலங்கள்ல என்ன அடுத்த வீக்கோட உங்களுக்கும் நம்மட கணக்குப்படி 8-8-16 கிளாஸ் முடிஞ்சு, அப்ப இனி அந்த கணக்கு இல்ல. ஏன் கணக்கு இல்லைன்னா இனி நம்ம இதை கொண்டு முடிக்கிற வரையும் இனி அந்த ஒரு பே தான், நீங்க பே பண்ணதான் இனி பே பண்றது இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஆகவே அதுக்கு அடிப்படையில நமக்கு இந்த ஒவ்வொரு வெள்ளியும் ஒரு 3 வெள்ளி, இந்த வெள்ளி அடுத்த வெள்ளி அதுக்கு அடுத்த வெள்ளி, இந்த 3 வெள்ளிலையும் நாம கொஞ்சம் டைமை குறைச்சி முடிக்க பார்ப்போம். அதாவது 2 ஹவர் 2.5 ஹவருக்குள்ள இல்லாட்டி 2 ஹவர் அப்படி அப்படி வர மாதிரி முடிப்போம். இந்த 11 மணி வரையும் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நித்திர வந்து கன்சிடர் இல்லாம இருக்கு இன்னைக்கு. நாங்க நமக்கு என்ன பேப்பர் இதா இருக்கு, முடிச்சிடலாம். 2 கிளாஸ்ல 3 மணி தேவை மட்டும் தான் முடிச்சிடலாம். ஆகவே நாம குயிக்கா முடிச்சிடுவோம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அதுக்காண்டி நான் கொஞ்சம் இந்த டைமை கொஞ்சம் குறைக்க பார்க்க, எவ்வளவு அந்த கேள்விகள் செய்யப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டைமை மாத்திக்குவோம். சரி, அப்ப நீங்க இந்த கேள்விகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2018ஆம் ஆண்டு 27வது, அவ 2018-27வது கேள்வியை பாத்தீங்கன்னா என்ன கேள்வின்னா, ஒரு குறித்த புத்தகத்தின் பட்டியற்படுத்திய விலை ரூபாய் 900. ஒரு குறித்த புத்தகத்துல பட்டியற்படுத்தப்பட்ட விலை ரூபாய் 900. சரி, இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் குரூப்ல போட்டிருந்தேன். 2024ஆம் ஆண்டு பேப்பர் நம்ம செய்யல. அவ 2024ஆம் ஆண்டு நீங்க தமிழ் மீடியம் பேப்பர் அனுப்பியிருந்தீங்க. யாருக்கிட்டையும் இன்னும் நல்ல கிளியர் வேர்ஷன் இருந்தா நீங்க அனுப்புங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தான் 2024 இருக்கு. இன்னொன்று நான் செய்யாம வைக்கிறதுக்கான நமக்கு ஒரு ஃபுல் பேப்பர் கடைசா செய்யணும் அடிப்படையில நான் செய்யாம வச்சிருந்தேன். 25 செஞ்சுட்டு போறோம், 24 செய்யல. இந்த 24 தனி பேப்பரா நான் கொமன் செமினாராக எல்லாருக்கும் செய்வேன். நீங்க உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ மாதிரி தான் செய்வேன். அவை அதுல நாம் அதை சேர்த்துக்கொள்வோம். மத்த 25 மத்த அனைத்து பேப்பரையும் நாம இதுல முடிப்போம் இல்லையா? ஆகவே பாத்தீங்கன்னா அந்த கேள்வி 2018-27 கேள்வி. ஒரு குறித்த புத்தகத்தின் பட்டியற்படுத்திய விலை 900. இப்புத்தகத்தின் 1000 பிரதிகள் பின்வருமாறு வித்தன. அப்போ ஒன்றிட 900 ரூபா, 1000 பிரதிகளை பின்வருமாறு விற்கார். அப்போ முதலாவது பாருங்க, 60% ஆனவை 50 வீத கழிவுடன். அதாவது 1000 புத்தகத்துல 60% ஆனவை 50 வீத விலை கழிவுடன். அப்ப 50 வீதம் 900த்துல 50 வீத விலை கழிவுடன் நாம கால்குலேட்லாம் பண்ணிட்டு 450. அதாவது என்ன, 1000த்துல 60 வீதம் எத்தனை புத்தகங்கள்? 600 வீதம். இதெல்லாம் நாம 100க்கு 60 தர 1000 போட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. நீங்க கண்ணால பார்த்தாலே 1000த்துல 60 வீதம் 600 போட்டலாம். இங்க 50 வீதம் 450. ஆகவே 600 புத்தகம் 450 ரூபாய்க்கு விற்கா. அப்ப இதை மொத்தமா எவ்வளவுக்கு வித்திருப்பாக? இந்த 600 புத்தகத்தையும் 600 தர 600 புத்தகத்தை 450 ரூபாய்க்கு வித்திருக்கா. அடுத்தது 20 வீதமானவை. இதுல 20 வீதமானவை, 20 வீதம் எத்தனை? 200 புத்தகங்கள் 30 வீத விலை கழிவுடன். 30 வீத விலை கழிவுடன். 30 வீதம்டா 900த்துல 30 வீதம்டா உங்களுக்கு தெரியும், 100க்கு செய்து பார்க்கலாம். 100க்கு 30ண்டா 900க்கு எவ்வளவு? அது 2 சாய்ப்பு 9 3 27 270 ரூபா. அப்ப 270 ரூபாய்க்கு வித்திரிப்பாளாண்டா இல்ல, அதெல்லாம் கவனமா இருக்கணும். 30 வீத விலை கழிவு. அப்ப 30 வீத விலை கழிவுண்டா அவன் 270 ரூபா 900 ரூபால கழிச்சு 900 ரூபால 270 ரூபா கழிச்சிருப்பாங்க. கழிச்சா சைபர் 10 30 ஒன்று வைத்து, ஆகவே 8 8ல இருந்து 2 போனா 6 630 ரூபாய்க்கு வித்திரிப்பா. அவன் மிச்சப்பட்ட சாரி 20 வீத புத்தகம் 200 630 ரூபாய்க்கு வித்திரிப்பாங்க. அப்ப அதுல மொத்தம் எவ்வளவுக்கு? 200 புக்க 630 ரூபாய்க்கு வித்திரிப்பா. இது ரெண்டாவது. மூன்றாவது சொல்றாங்க, எஞ்சிய பட்டியற்படுத்திய விலையிலும். எஞ்சியத்தை பட்டியப்படுத்திய விலை. எஞ்சிய எவ்வளவு? 600 200 800 போனா 200 எஞ்சியது. இத 900 ரூபாய் பட்டியற்படுத்திய விலை 900 ரூபாய்க்கு விற்காம். அப்ப 900 தர 200. அவ இதான் விற்கிறது. அப்ப கேள்வி என்ன? மொத்த வருமானம் யாது? மொத்த வருமானம்னா மொத்தமா வித்த விலை. மொத்தமா வித்த விலையை நீங்க எப்படி பிள்ளைகள் காணுவீங்க? அதாவது இந்த கேள்வியை கொஞ்சம், கேள்வி ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை, சின்ன கேள்வி. நீங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை. இந்த இதான் மட்டும் இதை கூட்டிட்டா சரி. அது உங்களோட எந்த அளவுக்கு ஸ்பீடோ அந்த அளவுக்கு ஸ்பீட்ல இருக்கு. ஆனா இந்த கேள்வி என்ன சொல்லுறாங்கன்னா, 1000 புத்தகம் இருக்கு, 900 ரூபாய் 1000 பட்டியற்படுத்திய விலை, 1000 உண்மையான விலை. அதுல 50 வீதமான புத்தகம்
சாரி 60% புத்தகங்களுக்கு 60% 1000 60 வீதம் 600 என்ன இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு கேட்டவல ஆகவே 600 செவனா கால்குலேட் பண்ணலாம் 1000 100க்கு 60 தர 1000க்கு ஆகவே 2 0 600 சரி ஆகவே ஆனா இதுக்கு டிரெக்டாவே பார்க்கலாமே 100க்கு 60 1000க்கு எத்தனை 600 அவை 600 புத்தகத்தை அவங்க 50 வீத கழிவு 50 வீத கழிவுண்டா 50 வீதத்துல வித்திருப்பாங்க அதாவது 450 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க 450 ரூபா 900 ரூபால 450 ரூபா கழிவு 900 450 போனா 450 அது பிரச்சனை இல்லை 2 அரைக்காரவாசியானே ரெண்டாவது 30 வீத கழிவு 30 வீதம் கழிவு இங்க கவனமா இருக்கணும் 30 வீதம் கழிவு என்றா அவங்க 270 ரூபா 100 ரூபாய்க்கு 30 ரூபாண்டா 900 ரூபாய்க்கு எவ்வளவு கழிவு கொடுத்திருப்பாங்க 39 27 270 ஆக 270 ரூபா கொடுத்திருப்பாங்க அப்ப 270 ரூபா கழிவு கொடுத்தா அவ வித்திரிப்பாக 900 மைனஸ் 270 அவ 900ல இருந்து 270 நீங்க கழிச்சீங்கன்னா 0 10 3 8 2 6 630 ரூபா ஆகவே 630 ரூபாய்க்கு அதை வித்திரிப்பாங்க அப்ப 200 புத்தகம் மிச்சப்பட்ட 200 புத்தகத்தை 900 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க ஆகவே இது மூன்றுட கூட்டுத்தொகையும் தான் இது வித்தது ஏன் இந்த புத்தகம் நான் ஃபர்ஸ்ட் 600 புத்தகத்தை 450 ரூபாய்க்கு 200 புத்தகத்தை 630 ரூபாய்க்கு மிச்சம் 200 புத்தகத்தை 900 ரூபாய்க்கு இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விட வரும் இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்திருக்கிற விடையே பாருங்க 5 லட்சம் 5,10,000 50 அப்படி 5 லட்சத்துல வந்திருக்கு நம்ம பெருக்கிய பார்ப்போம் 450 600ஆல பெருக்கணும் அப்ப இனி அங்கே கணிதம் தான் இது ஃபுல்லா இந்த அன்றைக்கு ரெண்டாவது அதாவது இதுக்கு அடுத்த டியூட் 10வது டியூட்ல போட்டிருக்கிறது எல்லாம் ஓயல் என்ன 10ஆம் ஆண்டு மெட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் விகிதம் வட்டி விகிதம் அவ்வாறான நம்ம இந்த டியூட்ல இருக்கிற சில தர்க்க ரீதியான இருக்கு நாம பார்ப்போம் சரி அப்ப இங்க பாருங்க இந்த விகிதம் சம்பந்தப்பட்ட கேள்வி நம்ம 2வது டியூட்ல மெயினா கன்சிடர் பண்றோம் நான் நினைக்க 2வது டியூட்லயும் இந்த கேள்வி எட் பண்ணணும் இல்லையா சரியா இந்த 2வது டியூட்ல சில கேள்விகள் 2 3 தரம் மாறி மாறிட்டு தான் இருக்கு பிரச்சனை நாம ஈஸியாக்குள்ள பார்ப்போம் சரி அப்ப பாருங்க 600 சார 450 சக 200 தர 630 சக 900 தர 200 இனி இதை பெருகி பெருகி கூட்டுறதுல 450 தர 600 அப்ப 45 நீங்க 6ஆல பெருக்குனீங்கன்னா 6 5 30 3 மிச்சம் 6 4 24 270 அப்ப 270 1 2 3 0 1 2 3 0 சக 63 2ஆல பெருக்குனீங்கன்னா 126 1 2 3 0 9 2 18 180 1 2 3 0 ஆகவே இங்க 126 அங்கால 180 இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா 270 126 180 இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா 6 7 2 9 17 1 மிச்சம் ஆகவே 5 அப்ப 5,76 அங்கால 3 0 5,76,000 ஆகவே இதுக்குரிய விட 4வது விட பிள்ளைகள் அவ இதுக்குரிய விட 4வது விட அவ இந்த கேள்வி பெரிய ஒரு கஷ்டமான கேள்வி இல்லை இங்க விகிதத்தை எடுத்துட்டு இதை கூட்டிங்கன்னா இந்த சுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் போகும் சரி அப்ப இங்க அடுத்த கேள்விக்கு போகும் அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளை அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்வி அந்த குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அந்த குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு நிறைய சம்டைம் பழமையாக வாரது இந்த குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது இந்த ஏபிசி டி 26 எழுத்துன்னு தெரிஞ்ச அந்த கேள்வியை செய்துட்டு போற மாதிரி இருக்கு சரி அவ பாருங்க அந்த கேள்வியை 2018 45வது கேள்வி ஓர் இராணுவ அலுவலர் தனக்கு கிடைத்த ஓர் இரகசிய செய்தி எக்ஸ் பி எஸ் இ
ஐ யூ ஜே எக்ஸ் தானே, ஐ யூ ஜே எக்ஸ். இதை எப்படி குறிக்காருன்னா அவருக்கு வித்ரோ ஒன்று குறிக்காரு டபிள்யூ. இதை பாருங்க. ஆகவே நீங்க என்ன டபிள்யூக்கு ப்ரோ எக்ஸ், சரி, இங்கேயும் டபிள்யூ ப்ரோ எக்ஸ், ஓகே. ஆனா இங்க ஐக்கு ப்ரோ பி, இங்க டிக்கு ப்ரோ எஸ், கொஞ்சம் குழப்புது என்ன. அப்ப இவர் எப்படி எழுதியிருக்காரு இந்த இதை இப்ப இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப டபிள்யூக்கு ப்ரோ எஸ், ஐக்கும் பிக்கும் தொடர்பு இல்லை. ஆனா பின்னுக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஏக்கு ப்ரோ பி, ஆருக்கு ப்ரோ எஸ், டிக்கு ப்ரோ இ, ஹெச்சுக்கு ப்ரோ ஐ, டிக்கு ப்ரோ யூ, ஐக்கு ப்ரோ ஜே. ஆகவே தலைகீழ எழுதியிருக்காரு. அதாவது இத இதுக்கு வாரத்தை அடுத்து, அதாவது இதுக்கு முன்னுக்கு வார எழுத்து எழுதிட்டு எப்படி எழுதியிருக்காரு இந்த ரகசிய குறியீட்டை வருந்தா, இதுக்கு முன்னுக்கு வாரது எழுதிட்டு எக்ஸுக்கு முன்னுக்கு வாரது என்ன டபிள்யூ. அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு இந்த எக்ஸுக்கு வர ரெண்டு எக்ஸ போட்டு அவங்க கொஞ்சம் குழப்பிருக்காங்க. இன்னொன்று ஹிண்ட் தான். அது உங்களுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஹிண்ட் தான். அதாவது எக்ஸுக்கு முதல் வாரத்தை இங்க எழுதியிருக்காரு, அதே மாதிரி பிக்கு முதல் வாரத்தை இங்க எழுதியிருக்காரு. ஆக எக்ஸுக்கு முதல் வாரத்தை இங்க பின்னுக்கு இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தா சிக்கு முதல் வார ஈய இவர் எங்க போட்டிருப்பாரு, இங்க போட்டிருப்பார். சரியா? அதாவது சிக்கு முதல் வாரது தான் அவருடைய தகவல். அந்த தகவலை அவர் அங்க போட்டிருப்பார். டிக்கு முதல் வாரதுதான் தகவல். அவை ஏபிசி, அவை சி எங்க போட்டிருப்பாரு, இங்க போட்டிருப்பாரு. ஆக இந்த விடைகளை பாத்தீங்கன்னா சாரி, அதுல செய்தி தானே. இதை நாம திருப்பி உங்களுக்கு இன்னொரு தரம் விளங்கப்படுத்தின பாருங்க பிள்ளைங்க. இந்த கேள்வியில சின்ன ஒரு மயக்கம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சறுக்குனாலும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா பிள்ளையான விடை எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அவை இது தகவல் இங்க, சரியா, இது தகவல். இவரு இதை என்ன செய்யறாரு, இத குறி விளக்கம், அதாவது இத அவரு இப்படி வார தகவலை அவரு இது ஒரு குறி விளக்கம்னு சொல்றாங்க. அது இப்படி எழுதுறாரு. இதை எப்படி எழுதியிருக்காருன்றா, எக்ஸுக்கு முன்னுக்கு வந்த எழுத்து, எக்ஸுக்கு முன்னுக்கு டபிள்யூ, அந்த டபிள்யூ இங்க கொண்டாந்து போட்டிருக்காரு. பிக்கு முன்னுக்கு வர எழுத்து ஏ, இந்த ஏ இங்க கொண்டாந்து போட்டு அவரு எழுதக்கொள்ள அவருக்கு முன்னுக்கு வர எழுத்துக்களை இங்க வந்திருக்காரு. அப்ப இதுக்கு புறவு வாரதுதான் இங்க வரும். விளங்கிட்டா? நான் நேரத்துல என்ன இதா சொல்லியிருக்கேன், டபிள்யூக்கு புறவு வாரதுதான் தகவலா இருக்கும். அவர் குறியா எழுதினத்துல குறியா டபிள்யூன்னு எழுதியிருந்தாருண்டா டபிள்யூக்கு அடுத்த வார எழுத்து எக்ஸ், அந்த எக்ஸ இங்க கொண்டாந்து எழுதியிருப்பாரு. ஐக்கு அடுத்த எழுத்து இங்க கொண்டாந்து எழுதியிருப்பார். இப்ப கொஞ்சம் விளங்கிருக்கும் நினைக்கிறேன். சரி, அப்ப இங்க பாருங்க, இது விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை பிள்ளைங்க, சாதாரணமான. அப்ப இங்க தந்திருக்கிறது இந்த குறிக்கப்பட்டது. இந்த குறிக்கப்பட்ட சொல் CONCEAD. ஆக இப்ப சரி, இப்ப சிக்கு இவர் தகவலை தான் எழுதணும். நம்ம நேரத்துல குறி நினைச்சிட்டோம். அவை கேள்வி தகவல், இது தகவலா இருந்தா இதுக்கு புறவுவாரைதான் குறி, அதை இங்க எழுதியிருப்பாரு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க தகவல். அப்ப தகவல் என்பது எப்படி, இங்க டபிள்யூண்டா அதுக்கு அடுத்தது அங்க கொண்டு வரும். அவ சீண்டா சிக்கு அடுத்தது என்னண்டா டி, அவ டிய கொண்டு போய் எங்க எழுதியிருப்பாருண்டா இங்க எழுதியிருப்பார். இங்க அதை சொங்கனையும் பார்ப்போம். டீண்டா டிக்கு அடுத்தது ஈய இங்க ஆரம்பத்துல எழுதியிருப்பாரு. அப்ப ஈல ஆரம்பிச்சு டீல முடியணும் அப்படின்ற ஒரே ஒரு விடா இருக்கு, ரெண்டாவது விட. அவை மத்ததெல்லாம் எழுத தவிர அவ ஈண்டா ஈக்கு ப்ரோவியம், அதே மாதிரி எல்லுண்டா எல்லுக்கு ப்ரோவியம். அவை அப்படி என்ன செய்யும், தொடர்ச்சியாக வரும். அவை இவ்வாறான கேள்விகளுக்கு முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது முதலாவது எழுத்தும் கடைசாவது எழுத்தும் அது தலைகீழா எழுதியிருக்காரு, பின்னுக்கு இருந்து எழுதியிருக்காரு. அவ பின்னுக்கு இருந்து எழுதினீங்க, சரியா? இந்த கேள்வி கொஞ்சம் என்ன சின்ன ஒரு விஷயம் மாறி பாத்தீங்கன்னா மாறிடும். நல்ல விஷயம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சிக்கு முதல் வாரம் இந்த டி அந்த மாறி வாரத்துல விடையே தரல, அது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் இந்த விடையை பார்க்க கூட இங்க டபிள்யூ வாரத்தால இங்க டபிள்யூ ப்ரோ, இங்க டபிள்யூ இங்கேயும் டபிள்யூ ஐக்கு ப்ரோ பி வாரில் என்ன தொடர்பு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படின்டா என்ன செய்யணும், நீங்க தலைகீழாவும் பார்க்கணும். அவ தலைகீழா ஐக்கு ப்ரோ ஜே, ஏக்கு ப்ரோ பி. ஆகவே இதுக்கு அடுத்தது எழுதி போட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா பின்னுக்கு இருந்து எழுதியிருக்காரு ரிவர்ஸ். ஆகவே இங்கேயும் நாம சிக்கு அடுத்தது எழுதி போட்டு ரிவர்ஸ்ல எழுதி விட்டோம்டா. அவ சிக்கு அடுத்தது டி, டிக்கு அடுத்தது இந்த ரெண்டையும் குறிக்கோம்டாலே இங்க விட வந்து அப்ப இது விளங்கிருக்கும் நினைக்க. நாங்க அன்னைக்கு வாட்ஸ்அப்ல வேலைங்க, நான் இன்னொரு தரம் விளங்கப்படுத்துவேன்.
அவை இதை வெளியெடுங்க சும்மா மார்க் பண்ணி எடுங்க. இது என்ன ஐடியாண்டு உங்களுக்கு விளையாட்டு அப்படியே மார்க் பண்ணி எடுங்க. அதாவது பின்னுக்கு இருந்து என்ன ரிவர்ஸ்ல முதலாவது என்ன தகவல் ஒன்று வந்திருக்கு. தகவல் வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து எழுதியிருக்காரு. எக்ஸ் எக்ஸுக்கு முன்னுக்கு டபிள்யூ. ஆனா அது இந்த டபிள்யூ இல்ல, அதை இங்க கொண்டே எழுதியிருக்காரு. பீண்டா பிஏ இங்க கொண்டே எழுதியிருக்காரு. அப்படி மாறி எழுதியிருக்காரு. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது அவங்க குறிய என்ன தகவல்னு கேட்காங்க. அவை குறி இது தந்திருக்காங்க, இதைத்தான் தந்திருக்காங்க, இது தகவல். அப்ப இதுக்கு அடுத்த எழுத்து தான் இங்க வரும். அவை இதுக்கு சிக்கு அடுத்த எழுத்து இங்க வரும், டிக்கு அடுத்த எழுத்து இங்க வரும். அப்ப ரெண்டு எழுத்தையும் பார்த்தா சரி, நடுவுல இருக்கிறோண்டையும் பார்க்க தேவையில்ல, விட வந்துடும். அவை அதுக்குரிய விட ரெண்டாவது விட. சரி. அடுத்தது ஆஹ் சரி 11வது கழிய கொஞ்சம் முட்டு போட்டு 12வது கழிய போ. 2016 48வது கழி. அதுவும் அவ்வாறான ஒரு கேள்வி. அவை தேவையானாக்கள் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பியும் சொல்ற பிள்ளைகள், இந்த ஐக்யூ சம்பந்தப்பட்ட என்று சொல்றது இது உங்களோட உண்மையை சொல்ல போனா ஐக்யூ பேப்பர் இல்லை. ஐக்யூவை தாண்டின ஒரு மெட்ஸ் பேப்பர், கிட்டத்தட்ட ஒரு மெட்ஸ் டெஸ்ட் மாதிரி தான் இது. இந்த ஐக்யூன்னு சொல்ற அந்த முக்கோணத்தை அந்த தந்து ஓட்டு இத்தனை முக்கோணங்களோட எண்ணிக்கை, இல்லாட்டி சில சில அவ்வாறான ஒரு இந்த வேற வேற அப்டேட்டுகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு இங்க செய்யப்படுறது இந்த சதவீதம் ரிலேட்டடான, அதே மாதிரி நான் வேக நேரம் படிச்சிருக்கோம், நான் படிச்ச இந்த இதானே பாஸ் பேப்பர், அவை அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு இருக்கும். அவை நீங்க அந்த தேவையில்லாம அந்த கண்ட கண்ட மாடல் பேப்பர் செய்ய தேவையில்லை. நான் திருப்பி திருப்பி அதான் நான் சொல்லி வரது. தேவையில்லாம அதுல டைம் வேஸ்ட் பண்ணாம 7 அளவுக்கு எவ்வளவு பாஸ் பண்ணிருக்கோமோ அவ்வளவு பாஸ் பண்ணி செய்யுங்க. நம்ம 2016ல இருந்து செஞ்சிருக்கோம். நீங்க தேவைண்டா அது முடிச்சு, இன்னும் தேவைண்டா அதுக்கு முன்னுக்கு வைக்கிற பாஸ் பேப்பரை செஞ்சு எதுவும் டவுட்னா இன்னைக்கு அனுப்புங்க. அது மாதிரி தேவையில்லாத அது மாதிரி இந்த பெர்மிட்டேஷன் கம்யூட்டேஷன் வர மாதிரி, அதே மாதிரி வேற வேற அந்த ஐக்யூ இருக்கு லோ காலேஜ், அதே மாதிரி அவ்வாறான எக்ஸாம் பேப்பர்ல இருந்து ஐக்யூ பேப்பர்ல எடுத்து போடுவாங்க. ஆஹ் அவ்வாறான கேள்விகள் இல்லாட்டி அந்த அட்டவணை அடிச்சு செய்யற கேள்விகள், அவ்வாறான கேள்விகள் என்னென்ன பிள்ளைகள் உங்களுக்கு இங்க பெருசா தேவையில்லை. பெருசா தேவையில்லைன்னா நாம ட்ரஸ் ஆக்கிக்கப்படாம என்ன உங்களோட 3 பாடமும் ஒரு ட்ரஸ். அவை அதோட சேர்த்து நாம இங்கேயும் என்ன செய்யப்படா, ட்ரஸ் ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆஹ் அந்த அடிப்படையில தான் நான் பாஸ் பேப்பரை மட்டும், இந்த பாஸ் பேப்பரே நமக்கு மாடல், நமக்கு பாஸ் பேப்பரே நம்மளோட சிலபஸ் பிள்ளைகள். சரி, ஓகே. அப்ப இதுல இந்த வீடியோ கட் ஆகுனா திருப்பி கொஞ்சம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அது எல்லாமே தெரியல. இந்த வீடியோ கட்டான அதே லிங்குக்குள்ள நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள ஜாயின் ஆகி கொண்டீங்கன்னா சரி. அது நான் சொல்ல வர இந்த பாஸ் பேப்பரை நீங்க அப்படியே பார்த்துட்டு போங்க. அத மாதிரி நீங்க அந்த புதுசா அந்த 2வது இதுக்குள்ள ஜாயின் ஆன ஆக்கள் அந்த ஏலியனாம வேக நேரம் கடிகாரத்தில் ஆரம்பிச்சு வேக நேரம் கிட்ட செஞ்சிருக்கோம். அந்த வேக நேரத்தையும் கடிகாரத்தையும் விட்டு போட்டு அதுக்கு பின்னுக்கு இருக்கிற வீடியோக்களை பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேக நேரம் அந்த கடிகார செக்ஷனுக்கு போங்க. இந்த வேக நேரம் கொஞ்சம் லாங் டைம் எடுத்தனாம என்ன விளங்கி செய்யணும் என்ற பாடத்துக்காண்டி. ஆனாலும் அதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தரும். அதுக்காண்டி பின்னுக்கு இருக்கிறத செஞ்சுட்டு முன்னுக்கு போங்க. அந்த பின்னுக்கு ரெக்கார்ட்ல சேர்ந்தாங்க. 2016 48வது கேள்வி. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா, ஓர் உளவு பிரிவின் உறுப்பினர் ஒருவருக்கு எஃப் டி டி பி கியூ எஃப்இ ஓகே எஃப்இ எனும் குறிமுறை செய்தி கிடைத்துள்ளது. அது என குறி வழக்கப்பட்டுள்ளது. அதை நாம இஎஸ் சிஏ பிஇடி என்று குறி வழக்கப்பட்டுள்ளது. எப்படி? அப்ப இங்க பார்த்தாலே விளங்க இஎஃப் எஸ்டி சிடி ஏபி பி கியூ இஎஃப் டிஇ டிரெக்டாவே என்ன செஞ்சிருக்காங்க, இது செய்தி, இது குறி, குறி வழக்கப்பட்டுள்ளது. ஆகவே டிரெக்டாவே என்ன செஞ்சிருக்காங்க, இஎஃப் அதாவது எஃப்க்கு முன்னுக்கு இருக்கிறது, டிக்கு முன்னுக்கு இருக்கிறது, டிக்கு முன்னுக்கு இருக்கிறது குறி வளர்த்திருக்காங்க. பின்வரும் சொற்களில் எது எனும் பதிச்செய்தியின் மொழிபெயர்ப்பாகும். அப்ப பதிச்செய்தி ஒன்று அனுப்புறாங்க, செய்தி தான் அனுப்புறாங்க. இங்கேயும் செய்தி தான் அனுப்புறாங்க. ஜிபி விஓஇ. அப்ப நான் முதலாவது சொன்னதுல ஃபர்ஸ்டும் கடைசியையும் பாருங்க. எஃப் ப்ரோ ஜிக்கு ப்ரோ ஹெச்ஆ இருக்கும், இக்கு ப்ரோ எஃப் இருக்கு. அப்ப ஹெச்ல ஆரம்பிச்சு எஃப்ல முடிகிறது. சாரி, மாறி தெரியுது என்ன. அதாவது இங்க எஃப்க்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து வரும், அப்ப ஜிக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து
இங்க ஈக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க குறி வழக்கு என்று சொல்றது ஜிக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து வரும். அதே மாதிரி ஈக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து வரும். அப்ப ஈக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து என்ன? ABCDE சொல்லி பாருங்க. அதுல நாம என்ன நமக்கு இதா இருக்கிறல்ல தானே, அதுல இருந்து ABCD சொல்லி பாருங்க, இல்லாட்டி எങ്ങനെ எழுதி பாருங்க, அதுல பிரச்சனை இல்லை. அப்ப டிக்கு இங்க வரும். சரி, அப்ப டீல முடிகிறது. அப்ப டீல முடிகிறது ஒரே ஒரு விட, முதலாவது விட. அவ்வளவுதான். இதுக்கு நாம என்ன செய்ய தேவையில்ல, இதை பார்க்க தேவையில்ல. எஃப்க்கு போகுதான் GFG. அதே மாதிரி OP UV, அதே மாதிரி NO. அப்ப அது வந்து அவ உங்களுக்கு இதுல இலேசாக எது வைக்கலாம்னு இருக்கோ, இலேசாக உங்களுக்கு வரக்கூடியதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை ஒருக்கா விடையில பாருங்க. கடைசா டீல முடிகிற மாதிரி என்ன இருக்காண்டு முடிஞ்சா அதே செய்யுங்க. ஏன்னா நாம ஒவ்வொரு தடவும் என்ன எல்லாருக்கும் குயிக்கா வராது, எனக்கு கூட குயிக்கா வராது. வீக்கு முன்னுக்கு என்ன இருக்கிறேன்னு கேட்டா நம்ம திருப்பி ABCD அப்படி சொல்லக்கூடியதான் வரும். என்ன சிலருக்கு தான் என்ன இதா எல்லாம் இது மைண்ட்ல இருக்கும். சிலருக்கு நாம ஏல இருந்து செட் வரையும் தான் செல்லணும். ஆகவே பிரச்சனை இல்லை. ஒன்று ரெண்டு எழுத்துக்கு எடுத்தீங்கன்னாலே விட குயிக்க. சரி, இப்ப அடுத்தது 2020 39 40. அப்ப தேவையான எழுதி கொள்ளுங்க. இதுல எழுதுறதுல என்னென்ன அப்படின்னா என்னன்னா உங்களோட ஐடியாவை எழுதி கொள்ளுங்க. செய்தி குறி, குறி அடுத்தது எஃப்க்கு அடுத்ததுன்னா முன்னுக்கு இருக்கிறது, டிக்கு முன்னுக்கு இருக்கிறது, டிக்கு முன்னுக்கு இருக்கிறது, பிக்கு முன்னுக்கு இருக்கிறது. ஆகவே இங்க செய்தி தான் தந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் கவனம் வரீங்க. ஏன்னா இந்த ரெண்டு லைன் தான் நாம தடுமாறுறோம். என்ன செய்தி எது குறி, ஏன்னா செய்திய குறியா பார்த்தோம்னா மாறிடும், குறிய செய்தியா பார்த்தோம்னா மாறிடும். இங்க செய்தி குறிய, அப்ப செய்தி குறி, செய்தி குறி. அப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது, பின்னுக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. அவை ஒன்று ரெண்டு கடைசை மட்டும் எழுதினாலே இங்க விட எடுத்துடலாம். அப்படித்தான் பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது, கேள்வி இருக்காது. சரி, அப்ப 2016 48 முடிஞ்சு 2020 39 40 களியை பார்ப்போம். 2020 39 40 கேள்வி. 2020 39 40 அது கொஞ்சம் இலகுவான கேள்வி கொடுத்தேன். 2020 ஆண்டு 39 40 கேள்வி. 39 40 ஆகிய வினாக்கள் ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும் தனியே ஒவ்வொரு எண் குறியீட்டினை குறித்து காட்டும் வகையில் ஆங்கில எழுத்துக்களை குறிப்பதாக 0 தொடக்கம் 9 வரையான எண் குறியீடுகளை கொண்டு ஆக்கப்பட்ட குறியீட்டு முறை ஒன்றினை அடிப்படையாக கொண்டவை. ஆகிய ஒரு குறியீட்டு முறையின் என்ன செஞ்சிருக்காங்க, அடிப்படையாக கொண்டு இந்த எண் முறையை என்ன செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஆக இதுல பாருங்க, குறியீட்டு முறை என குறியீட்டு முறையில் காட்டும் பின்வரும் எதனை பயன்படுத்தலாம். வேற ஒண்ணும் தரல. அவங்க NORTHWESTER என்ன நார்த் வெஸ்டர்ன், இதுல எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம்னு இருக்காங்க. இப்போ இப்படியான கேள்வி வரப்போல நீங்க என்னத்தை நோட் பண்ணணும்டா, முதலாவது இப்ப இது ஒண்ணும் தரல, என்ன எண்ணுக்கு என்ன எழுத்து வரும் செய்ய. ஆகவே இங்க இலக்கத்துல நீங்க பாருங்க, இந்த 2 தரம் அல்லது 3 தரம் ஆகக்கூட 3 தரம் அந்த எழுத்துக்களை நியமிக்காண்டு பாருங்க. அதுக்கு மேல 4 தரம், 4 தரம் வர்றது நிச்சயம் குறைவன. அது 3 தரம் அந்த எழுத்துக்களை நியமிக்காண்டு பாருங்க. 3 தரம் எண் ஒரு தரம், கடைசியில ஒரு தரம் எண் 2 தரம் வந்திருக்கு. ஈயும் 2 தரம் வந்திருக்கு. ஆகவே 2 தரம் வந்ததுதான் இருக்கு. சரி, ஆகவே இது ஆரம்பிக்கிற ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அதே எண்ணுக்கு அதே எல்லாம் ஒன்று தானே. ஆகவே ஆரம்பமும் முதலும் ஒரே எழுத்து வார மாதிரி இருக்கிறது. பாத்தீங்கன்னா முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, அஞ்சாவது 5 விடையும் ஆரம்பமும் கடைசியும் ஒன்று. ஆக எண்ணுக்கு 6 தான், எண்ணுக்கு 6 தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அது நாம அதை வச்சு எந்த முடிவும் எடுக்கலாம். அடுத்தது இந்த கடைசியிலிருந்து இங்க வார ஈயும் அடுத்த இந்த வார ஈயும், அதாவது கடைசியில இருந்து மூன்றாவது பொசிஷன்ல இருக்கிறதும் 4 5 6வது பொசிஷன்ல இருக்கிறதும் ஒரே எழுத்தாக இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா முதலாவதுக்கு பாத்தீங்கன்னா கடைசியில இருந்து 3வது 8 இருக்கு, அடுத்தது 5வது 8 இருக்கு. ஆகவே இதுக்கு சரியாக வருகிறது. அடுத்ததை பார்ப்போம். 2வது பாருங்க, 3வது 1 இருக்கு, அடுத்தது 8 இருக்கு, வராது. 3வது 9 இருக்கு, அடுத்தது 8 இருக்கு, நினைக்கிறேன் வராது. அடுத்தது 3வது 8 இருக்கு, அடுத்தது கடைசியில இருந்து 1 2 3வது 8 இருக்கு,
4 5 6வது எட்டு இருக்கு. அவை நாலாவதும் எட்டு எட்டு வர மாதிரி வருது தானே. அவை நாலாவது முதலாவதும் வருது, நாலாவதும் வருது. அவன் முதலாவதும் வருது, நாலாவதும் வருது. சரி, அப்படியே வச்சுக்கோ. நாலாவதும் வருது. அடுத்தது அஞ்சாவது பாத்தீங்கன்னா 1 2 3 9 வரல. அவை இப்ப முதலாவது நாலாவது, இப்ப முதலாவது நாலாவது நாம சரி செஞ்சிருக்கோம். இப்ப முதலாவது நாலாவது இல்ல, அடுத்தது திருப்பி டபுள் எழுத்து வாரது டி. அப்ப திருப்பி டபுள் எழுத்து வாரது டி. பின்னுக்கு இருந்து 1 2 3 நாலாவது வாரதும், முன்னுக்கு இருந்து 1 2 3 நாலாவது வாரதும் ஒன்றா இருக்கு. அவை அதுல பாத்தீங்கன்னா முதலாவது 1 2 3 நாலாவது வாரது ரெண்டு, பின்னுக்கு இருந்து நாலாவது வாரது ரெண்டு. அவை இதுக்கு ரெண்டு, இதுக்கு ரெண்டு. நாலாவதையும் செக் பண்ணிக்குவோம். 1 2 3 2. பின்னுக்கு இருந்து 1 2 3 4 9 இருக்கு. ஆகவே நாலாவது விட வராது. ஆகவே முதலாவது விட. அவை இதுக்கு முதலாவது விட. அவை 6 5 4 2 7 0 8 3 2 8 4 6 வருகிறது. அவை நாம இதுல என்னத்தை செக் பண்ணோம்? ரெண்டு ரெண்டு தரம் வந்த எழுத்துக்களை செக் பண்ணோம். 3 தரம் எழுத்துக்கள் வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு 3 தரம் வந்ததை செக் பண்ணும். செக் பண்ணி விடையை பார்த்துட்டு, ஏன்னா இது விடையில இருந்தா கேள்வி எடுக்க, சாரி, விடையில இருந்துதான் நாம் என்ன செய்யணும்? விடையை எடுக்கணும். ஆகவே விடையில இருந்து தான் விடை எடுக்கணும் வரக்கூடிய இவ்வாறான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட்டுக்கு 4 தரம், சாரி, ஏன்னா இது. ஆகவே நீங்க என்னையும் டீயையும் ஈயையும் வச்சு அதை எதை முதலாக பாக்குறது உங்களதுல என்ன பார்க்கலாம், அடுத்தது டீயை பார்க்கலாம், அடுத்தது ஈய பார்க்கலாம். பார்த்து அதுக்கு செட் ஆறு. இதுல நீங்க எண்ணுக்கு பிறகு டீயை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு அடுத்த ஸ்டெப்லயே விட எடுத்திருக்கலாம். இன்னொரு ஸ்டெப் ஈக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஏன் திருப்பி அவ்வளவு இலக்கத்தையும் எழுதினேன்டா, இதை வச்சுதான் நான் எல்லாத்துக்கும் இலக்கம் எடுத்திருக்கேன். என்ன எண்ணுக்கு என்ன, ஓக்கு என்ன, ஆருக்கு என்ன, டிக்கு என்ன. ஏன்டா அடுத்த கேள்வி ஒரு இலக்கத்தை தந்து அதுக்கு என்ன குறியீடுன்னு கேட்காங்க. அப்ப நாம இந்த கேள்வியை வச்சுத்தான், கேள்விக்கு வந்த விடையை வச்சுத்தான் இலக்கத்தை எடுக்க. இலக்கத்தை எடுத்து போட்டுதான் அடுத்தது 40வது கேள்விக்கு போகணும். 40வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 0 8 3 2 8 4 6 1 5 9 3 2 3. அவ சரி நினைக்கிறேன். 0 8 3 2 8 4 6 1 5 9 3 2 3. சரி, இப்ப பூஜ்ஜியத்துக்கு என்னன்னா டபிள்யூ. அப்ப இதுல பாருங்க, டபிள்யூல ஆரம்பிக்கிற சரி பிள்ளைகள், நான் எதுல விட்டேன்னு சரியா, நான் இங்க எது செஞ்சு பிள்ளைங்க படுத்திட்டு இருந்துட்டேன். ரெக்கார்ட் முடிஞ்சு. சரி பார்ப்போம். அவ இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாம இதுல இருந்து தான் இலக்கத்தை நோட் பண்ணுவோம். அந்த இலக்கத்தை எப்படி நோட் பண்றேன்னு நான் சொன்னேன். 2 எழுத்து வாரது, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு 3 எழுத்து வாரது, இல்ல 4 எழுத்து வாரது, எது ஆகக்கூட எழுத்து வாரது அதை பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த எழுத்தை நீங்க எழுதிக்குவீங்க. எழுதி போட்டு நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன இப்ப என்னண்டா 6 6. அப்ப எல்லாத்துக்கும் 6 வந்துருக்கு. அவங்க லேசா எடுக்கதா. அடுத்து நாம டீயை பாருங்க, இல்ல டீயை பாருங்க. டீயை பார்த்தா இங்க 2, பின்னுக்கு இருந்து 4 2 வரணும். அப்படி வாரது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல 2 3 ஆன்சர் இருக்கு. அது திருப்பி ஈய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர் வரும். அப்ப அதை வச்சு நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன இலக்கம்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப அந்த இலக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சா ரெண்டாவதுல ஒரு இலக்கம் தாராங்க. அப்ப ரெண்டாவதுல சார அந்த இலக்கம் எதுவும் கேள்விகள் இல்லாட்டி பிள்ளைகள் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ரெண்டாவது சார இலக்கம் என்ன அடிக்கும்டா? எதுவும் கேள்வி இருக்கா? கொஞ்சம் மியூட் பண்ணி வெயிட்.
அதுல கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் யாரும் இடையில தெரியாம ஓன் பண்ணியிருந்தா. சரி, அப்ப இதுல பாருங்க. அப்ப அடுத்தது இந்த நம்பர் ஏன்டா யாரும் ஒன் பண்ணி காய்ச்சிங்கன்னா இந்த வீடியோ என்ன செஞ்சிருந்தா மறைஞ்சி வீடியோ சின்ன ஆயிரும். அடுத்தது என்ன நீங்க மியூட் பண்ணது பெரிய இதா வந்துடும். நீங்க கழிக்கிறது உங்களை ஸ்கிரீன்ல வந்துடும். அதுக்காண்டி இந்த போட்டை பார்த்துக்க எல்லாமே போயிடும். எதுவும் கேள்விகள் இருந்தா மட்டும் கேளுங்க, மற்றபடி மைக் எப்பயும் மியூட்ல வைங்க. சரி, ஓகே. ஆகவே இந்த குறியீடு தந்திருக்காங்க. அப்ப குறியீடை நாம ஒவ்வொன்றை பார்க்கணும். இதை வச்சுதான் இலக்கம் எடுப்போம். ஆக இங்க 0க்கு தெரியும், 8க்கு தெரியும், 3க்கு தெரியும், 2க்கு தெரியும், 8க்கு தெரியும், 4க்கு தெரியும், 6க்கு தெரியும், 1க்கு தெரியும். அப்படியே வைங்க. 5க்கு 0 தெரியும். 5க்கு 0 நாம எங்க இருந்து கண்டுபிடிச்சோம்? 5க்கு 5க்கு 0 5க்கு 1 தெரியும். அதே மாதிரி 9க்கு போறதுக்கு மேல கொஞ்சம் நித்தாட்டி விடைகள்ல இருக்காண்டு பார்ப்போம். விடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஆரம்பிக்கிற விட அதுல 3ம் 4வது விடையில ஓ இருக்கிறது 4வது விட மட்டும்தான். ஆகவே 4வது விடையை கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? ஆகவே இது இவ்வாறு அமையும். லேசான நோமலான கேள்விகள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. ஆனா இது நீங்க என்ன யோசிக்கப்படா கேள்வியை பார்த்து போட்டு இப்ப 2வது கேள்வியை பார்த்து போட்டு எங்க இருந்து இதுக்கு இலக்கங்கள் எடுக்கிறது யோசிக்கப்படா. விடையில இருந்து 1வது விடையில இருந்து இதுக்கு இலக்கம் எடுக்கணும். 1வது நீங்க பிள்ளையா பார்த்துட்டீங்கன்னா 2வது பிள்ளையா வரும். சரி, அடுத்த கேள்வியும் ஒரு குறியீட்டு கேள்வியா. அதுக்கு போறதுக்கு முதல் நம்ம விட்ட கேள்வி, அதாவது 11வது கேள்வி 2020 19வது கேள்வியா முடிக்கிட்டு போகும். அவை நமக்கு தெரியும் ஏர்லியா செஞ்ச கிளாஸ்லாம் பிள்ளைகள் நம்ம ஒரு வகையான கேள்வி தான் செஞ்சேன். இங்க கொஞ்சம் ஒரு வகையான கேள்விகளை தொகுக்கிறது கொஞ்சம் குறைய கேள்வி வாழ்ந்ததுக்காண்டி நான் இயர் வைஸா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்விகள் வர்றது. அதே மாதிரி மிஸ் ஆன கேள்விகள் எல்லாத்தையும் இனி வார டியூட்ல போட்டிருக்கேன். ஏன்டா இனி முடிக்கிற கட்டம் வந்துட்டானே, அதுக்காண்டி அப்படி போட்டிருக்கேன். அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அந்த வேக நேரம் அந்த மத்த ஒவ்வொரு பரப்பளவெல்லாம் ஒவ்வொரு தலைப்புல செய்தோம். இந்த இது பிரச்சனை இல்லை. சரி, அப்ப 2020 19வது கேள்வி. இந்த கேள்வி எல்லாரும் புள்ளை விடக்கூடிய ஒரு கேள்வி. அவை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? அதாவது இந்த கேள்வியில எல்லாரும் விடை எடுப்பாங்க. விடை எடுக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆனா விடைய பிள்ளையா எடுப்பாங்க. அதான் பிரச்சனை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு திரு பர்னாந்து ஓகே, அன்னைக்கும் கொஞ்சம் கவரேஜ் இசுவா இருக்கு நினைக்கிறேன். 6 மணிக்கு காலை 6 மணிக்கு திரு பர்னாத் மறுநாளே திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஒளி எழுப்புமாறு அடுத்த நாள் திங்கட்கிழமை 1 மணிக்கு ஒளி எழுப்புமாறு என்ன செய்தாரு? கடிகாரத்தின் மணியை ஒழுங்குபடுத்தினார். அக்கடிகாரத்தில் ஒரு வலு உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அக்கடிகாரம் சீராக ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு 2 நிமிஷம், ஒரு மணித்தியாலத்துக்கு 2 நிமிஷம் வலு காட்டுதாம். சரி, நம்ம போன இந்த கிளாஸ்ல செய்யக்குள்ள பிள்ளைகள் சின்ன ஒரு இடையில ஒரு மிஸ்டர் கூட்டம். இதை 12 அடுத்து நாம எடுத்துட்டோம். 12 எடுத்தா ஓகே. ஆனா இப்ப இது 1 மணி என்ன? அப்போ 1 மணிண்டா இதுக்கு இடையிலான வித்தியாசம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரையும் 24 மணித்தியாலம். அங்கால அந்த 6ல இருந்து 1 மணி வரையும் 7, ஆகவே மொத்தம் 31 மணித்தியாலம். அப்போ 1 மணித்தியாலத்துக்கு 2 நிமிஷம்டா 31 மணித்தியாலத்துக்கு 31 தார 2 நிமிஷம் கூட்டி காட்டியிருக்கும். அதாவது 62 நிமிஷம் கூட்டி காட்டியிருக்கும். 62 நிமிஷம் கூட்டி காட்டினா உண்மையா 1 மணிண்டா 1 மணில இருந்து 62 நிமிஷத்தை குறைச்சாதான் உண்மையானது வரும். ஆகவே 11:58 AM ஆக இருக்கும். இதான் விட. ஆகவே சின்னொரு விடயம். அப்ப 11:58 முற்பாடு. சரி, அப்படியே அதுல இருந்து நீங்க என்ன செய்ய தேவையில்ல, அடுத்தது ஓடணும்னு எதிர்பார்க்க தேவையில்ல. நார்மலாவே விட எடுத்துக்கொள்ளுங்க. சரியாக வரும். வேணும்னா நீங்க எழுதி பார்த்தாலும் அதே தான். இதுல ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு உண்டா, இவ்வளவுக்கு இவ்வளவு உண்டு. இன்னொரு டைப்பான வினாக்கள் இருக்கு. அதை நான் பிறகு இதுல பாருங்க 33 தொடக்கம் 35 வரையிலான வினாக்கள் பீஹித்து சீஹித்து எனும் புனையப்பட்ட 2 ராசதானிகளை அடிப்படையாக கொண்டவை. அவற்றுள் ஓர் இராசதானியில் அடி 2ல், அதாவது ஒரு இராசதானியில உங்களுக்கு அந்த ஓஎல்ஏ இல்லாட்டி 10ஆம் ஆண்டு நீங்க அந்த ஐடி படிச்சாக்கள் அடிக்கலாம். இல்லாட்டி சும்மா சாதாரணமா நீங்க படிச்சாக்கள் நீங்க அந்த அடி 2 அடி 3 படிச்சிருப்பீங்கன்னு. அப்ப இந்த அடி 2 செல்றது, இந்த அடி 2 செல்றது 1 0 வந்து அந்த அடி 2ல வரும். அதே மாதிரி அடி 3 செல்றது, இது பேசிக் அறிவு. அடி 3 செல்றது அதாவது 2 1 0 பின்னுக்கு 0 1 தான் வரும். 0 1 2 தான் வரும். இது பேசிக் அறிவு. அடுத்தது பிள்ளைகள் இன்னொரு விடையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அடி 10ல் அடிக்கக்கூடிய ஒரு இலக்கத்தை, ஒரே இலக்கத்தை, அதான்மா ஒரு 155 ஒரு இலக்கத்தை அடி 10ல் அடிக்கிறத
நீங்க அடி ரெண்டுக்கும் அடி மூணுக்கும் மாத்த போல அதுல பெருமானம் அதுல குவான்டிட்டி உதாரணமா சும்மா சும்மா சொல்றேன் நான். சும்மா உதாரணமா 1.01 வந்து அடி ரெண்டுக்கு வந்தா அடி மூணுக்கு 1 3 இலக்கம் வரும் அல்லது 3 இலக்கத்தோட குறைய வரும். உதாரணமா 2 1 வரும் இல்லாட்டி 2.01 வரலாம். ஆனா மேக்சிமம் அதோட குறைய வரும் அல்லது சமனா வரும். 4வது இலக்கமாக வராது. ஏன்? நீங்க 3ஆல தான் இதை 3ஆல பிரிக்க போறீங்க. அடி மூணுக்கு மாத்தக்குள்ள 3ஆல பிரிக்க போறீங்க. அடி ரெண்டுக்கு மாத்தக்குள்ள 2ஆல பிரிக்க போறீங்கன்றா 2ஆல பிரிச்சா நிறைய இலக்கம் வரும். 3ஆல பிரிச்சா கொஞ்சம் இடையில வரும் இல்லாட்டி என்ன சின்ன இலக்கம்டா ஒரு 2 அதாவது 10க்குட்பட்ட சமனாக வர பார்க்கும். 10க்குட்பட்ட இலக்கங்கள்னா சமனாக வர பார்க்கும். இந்த 2 அறிவும் நமக்கு இருக்கு. ஒரே இலக்கத்துல அடி ரெண்டும் அடி மூணும் அல்லது ஒரு பெரிய அடிக்கு பெரிய அடியோட சின்ன அடிக்கு அந்த இலக்கங்கள் வார இலக்கங்களோட குவான்டிட்டி கூட வரும் இல்லாட்டி சமனா வரும். சரி, அப்ப இந்த 2 விஷயமும் நமக்கு சாதாரணமா நினைப்பு இருக்கு. நினைப்புண்டா இந்த இவ்வாறான கேள்விகள் செய்யறதுக்கு நினைப்பு இருந்தா உங்களுக்கு லேசா இருக்கும் இல்லாட்டி சுற்றி வளைப்பீங்க. அவற்றுள் ஓர் இராசதானியில் அடி ரெண்டும் மற்ற இராசதானி அடி மூணும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் அவர்களுக்கே உரிய எண் குறியீட்டு தொகுதி ஒன்றை பயன்படுத்தினர். பீஹிப்து மக்கள் இப்ப சொல்றாங்க இந்த பீஹிப்து மக்கள் பயன்படுத்துறாங்க என்னண்டா இப்படி பயன்படுத்துறாங்க. இந்த சீஹிப்து மக்கள் ஒரே எண்ணை எப்படி எழுதுறாங்கண்டா சீஹிப்துன்னு சொல்ற மக்கள் ஒரே எண்ணை எப்படி எழுதுறாங்கண்டா எண்டும் கிளேசும் எழுதுறாங்க. அவை ஒரே அடிபத்துடைய எண்ணை சீஹிப்து பீஹிப்து எழுதியிருக்காங்க. இப்படியும் இப்படியும் எழுதியிருக்காங்க. ஒரு ஆள் அடி ரெண்டுல எழுதிப்பாரு, ஒரு ஆள் அடி மூணுல எழுதியிருக்காங்க ஒரே எண். அப்ப அடி ரெண்டுல எழுதினாக்கள் யாரு? பீஹிப்து டிரெக்டாவே எடுத்துடலாம். ஏன்? இதுல 3 இலக்கம் இருக்கு 2 இலக்கம் இருக்கு. அப்ப அடி மூன்று அடி ரெண்டை விட இலக்கம் குறைய வந்திருக்கணும் இல்லாட்டி சமனா வந்திருக்கணும். சமனா வந்திருந்தா வேற வழியை பார்த்திருப்போம். அப்ப இங்க குறைவானது ஒரு ஹிண்டா தந்திருக்காங்க. ஆகவே இதை எடுத்துட்டோம். ஆகவே இது அடி ரெண்டு 2வது பிரச்சனைக்கு வரும். இப்ப அடி ரெண்டுல எழுதியிருந்தால் அங்க 0 தான் யூஸ் பண்ணுவா. இப்ப எந்த இலக்கமும் நாம எழுதக்கொள்ள 0 எழுதுறல இலக்கங்கள் எழுதக்கொள்ள 0 125 எழுதுறல. அதே மாதிரிதான் அடி ரெண்டு. ஆகவே 0 1 0 யாரும் எழுத மாட்டா. எப்படி எழுதுவா? 1 0 1 எழுதுவா அடி ரெண்டு. ஆகவே இங்க நாம டிரெக்டாவே கண்டுபிடிச்சிட்டோம். இது 1 8 என்பது 0 இந்த ஹேஸ் என்ன 1 அது அப்படியே இருக்குமோன்னு நமக்கு தெரியும். ஆகவே இப்ப அடி ரெண்டுக்குரிய இலக்கத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடி ரெண்டு நம்ம அடி 10க்குன்னா இது அடி 10க்குரிய இலக்கமாக கண்டு அதுல இருந்து திருப்பி அடி மூணு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப இதை அடி 10க்கு எப்படி மாத்துவோம்? அடி 10க்கு மாத்துறதுக்கு 2 3 வழிமுறைகள் இருக்கு. முதலாவது வழிமுறை என்னன்னா இது அடி ரெண்டுல இருந்தா இத 2ஆல பெருக்கி இதை கூட்டுவீங்க, திருப்பி 2ஆல பெருக்கி இதை கூட்டுவீங்க. இது முதலாவது ஒரு இலகுவான வழிமுறை. அப்ப ஓ ரெண்டு 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 ஓ ரெண்டு ரெண்டு 0. அப்ப 2 + 0 0 2 2 4 4 3 5. ஆகவே இது 5. அல்லது இன்னொரு வலிமையான ஒரு முறை என்ன 2 0 சரி 1 தர 2 0 பிளஸ் 0 தர 2 1 பிளஸ் 1 தர 2 2 ஆகவே 4 0 1 ஆகவே 5. உங்களுக்கு எது இலகுவான முறையோ அதாவது ஒரு அடியிலிருந்து எந்த அடியிலிருந்து மாத்திரமோ அந்த அடியில இலக்கம் 3 அடினா தர 3 இங்கால இதை கூட்டணும், இதை பெருக்கி இதை கூட்டணும். அல்லது என்ன வலிமையான உங்களை வலிமையா படிக்கிற முறை. ஆகவே 5. இப்ப இந்த 5 அடி 3க்கு மாத்திரம் என்ன செய்வீங்க? 5 3ஆல பிரிப்பீங்க. இந்த அடி 3 அடி 2 கன்வெர்ட் பண்றது சாதாரணமா தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது அடி 10க்கு எடுத்துட்டோம்னா திருப்பி அடி 3க்கு மாத்துவீங்க. சில இந்த ஐடி படிச்சவங்க இருப்பீங்க, உங்களுக்கு டிரெக்டாவே சில நேரம் பாடமாக்கி வச்சிருப்பீங்க 101க்கு என்னண்டு 101 5 திருப்பி நீங்க மாத்துவீங்க. அது ஐடி படிச்சாங்க. நம்ம ஐடி படிச்ச இந்த இல்லாம நம்ம சாதாரணமா இருக்கிறத பார்ப்போம். இப்ப 5 3ஆல பிரிச்சா ஒரு முறை எத்தனை மிச்சம்? 2 முறை, அவ்வளவுதான். ஆகவே 1 2. ஆகவே இது 1 இது 2 இவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவுத்தையும் கண்டுபிடிச்சா நமக்கு வேலி செஞ்சோம் ஆயிட்டா. அடி 3க்கும் கண்டுபிடிச்சிட்டேன், அடி 2க்கும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்ப முதலாவது கேள்வி பீஹிப்து மக்களுக்கு நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி எழுதுற ஆளாம் எப்படி? பீஹிப்து மக்கள் முதலாவது அதாவது 33வது கேள்வியை பாருங்க. பீஹிப்து மக்கள் இப்படி எழுதுற ஆளாம். இப்படி எழுதினா பீஹிப்து மக்கள் எவ்வாறு எழுதுவாங்க? பீஹிப்து மக்கள் இப்படி எழுதுறாண்டா என்ன 1 1 1. அப்போ 1 1 1ண்டா
ஒன்று ஒன்று ஒன்றுண்டா? சரி, ஒன்று ஒன்று ஒன்றுண்டா நம்ம இதுக்கு மாத்தணும். அப்ப அடி, அதோட இன்னொரு விடயம் நீங்க விளங்கிக்கணும் பிள்ளைகள். இங்க இந்த அடி மூணு இதுக்கு இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு எண்டுண்டா ஒன்று, ஹேஸ்ண்டா ரெண்டு கண்டுபிடிக்கும். இதுல இந்த மூணு அடியில பூஜ்ஜியம் எப்படி எழுதிப்பான்னு தெரியும். ஏன்னா ரெண்டுக்கும் பேரு இங்க பூஜ்ஜியத்தை இவ யூஸ் பண்ணிடலாம், இங்க ஒன்று இவ யூஸ் பண்ணிடலாம். பூஜ்ஜியத்துக்குரிய குறியீடு இன்னும் கண்டுபிடிக்கல. சரி பார்ப்போம். அப்ப இப்படி எழுதினால ஒன்று ஒன்று ஒன்று. அப்ப நம்ம இது டக்குன்னு மாத்துவோம். ஒன்று ஒன்று ஒன்று, இதை ரெண்டால பெருக்குனா ஓ ரெண்டு ரெண்டு, இதை கூட்டினா மூன்று, முய் ரெண்டு ஆறு, இதை கூட்டினா ஏழு. ஆகவே ஏழு தான் அடி 10. இந்த ஏழுல நீங்க மூணால சுருக்குனீங்கன்னா ஏழுல ரெண்டு முறை ஒன்று மிச்சம். ஆக இந்த சேவல அப்ப ரெண்டு ஒன்று. அப்ப ரெண்டு ஒன்று, இது ஒன்று ரெண்டு, அங்க ரெண்டு ஒன்றுடா, ஹேஸ் எண்ட் வரும். அப்ப ஹேஸ் எண்ட் வரைதான் அதுக்குரிய விட. ரெண்டுண்டா ரெண்டுக்கு ஹேஸ், இதுக்கு ஒன்றுக்கு எண்ட். அப்ப இதுல தலைகீழ் என்ன? அப்ப இது ஹேஸ், இது எண்ட், அதான் அடிமூன்று. ஆக அதுக்கு விட ரெண்டாவது விட. அடுத்தது 34வது கேள்வி. 34வது கேள்வி. சீகிப்து மக்கள், சீகிப்து மக்கள் சொல்றார்கள் இவங்க அடிமூணு குறியாக்கள் ஹேஸ் ஹேஸ் எழுதுறான். ஹேஸ் ஹேஸ் எழுதுறான். ஹேஸ் ஹேஸ் எழுதுறாண்டா 22 எழுதுறாங்க. 22 அடி மூன்றுல இருக்கான். அப்ப பீகிப்து மக்கள் எவ்வாறு எழுதினாங்கன்னு கேட்காங்க. அப்ப 22 நாம என்ன அடி 10க்கு மாத்துவோம். ரெண்ட என்ன எத்தனையால பெருக்குவோம்? மூன்றால பெருக்கி இதை கூட்டுவோம். இந்த ரெண்டை கூட்டுவோம். அப்ப 2 3 6, 6 2 இத என்ன, இது அடி மூணுல இருக்கு. அவை இங்க பெருக்கி இங்க கூட்டணும். அப்ப இங்க பெருக்கி இங்க கூட்டணும்டா ரெண்டு, அதாவது நான் ரெண்டு முறையிலேயே செய்து காட்டுறேன். சொல்லி நான் விளங்கும் நினைக்கிறேன். சரி, அப்ப 2 3 6, ஆறோட இந்த ரெண்டு கூட்டினா 8. அல்லது நீங்க என்ன செய்வீங்க? வளமையான முறை 2 தர 3 பூஜ்ஜியம் பிளஸ் 2 தர 3 1. 2 3 6 பிளஸ் 2 தர 1 8. இது வளமையான முறை. இல்லாட்டி நீங்க இப்படி எத்தனை எத்தனை அடியோ அதால பெருக்கி இதை கூட்டுவீங்க 8. இப்ப இந்த 8 அடி ரெண்டுல சேர்க்காங்க. அப்ப ரெண்டால சுருக்குனா 2 முறை, சாரி ரெண்டால சுருக்குனா 4 முறை பூஜ்ஜியம், திருப்பி ரெண்டால சுருக்குனா 2 முறை பூஜ்ஜியம், திருப்பி ரெண்டால சுருக்குனா 1 முறை பூஜ்ஜியம். அப்ப 1 0 0 0. அப்போ 0 0 0 சொல்றது என்ன? 0 8. அப்ப 3 8 வரணும். அப்ப ஒன்றுக்கு இது, அப்ப இது 3 8, ஒரு 8 2 8 3 8. அப்ப அப்படி வார விட நாலாவது விட, நாலாவது விட. சரி, அடுத்தது சீகிப்து மக்கள் அண்ட் டாலர். அதே சீகிப்துன்ற அதே தான். அப்ப சீகிப்து மக்கள் என்ன எழுதுறாங்கன்றா அண்ட் அதே மாதிரி டொலர் எழுதுறாங்க. இப்ப எண்டுன்னா நமக்கு தெரியும் ஒன்றுண்டு. இப்ப டொலர்ண்டா நமக்கு தெரியும். அப்ப டொலர் சீகிப்து மக்களுக்கு 3 3 குறியீடா இருக்கும். என்ன? 0 1 2. அப்ப ஒன்றுக்கு எண்ட் எடுத்துட்டாங்க, ஹேஸுக்கு 2 எடுத்துட்டாங்கன்னா மூணாவது வர டொலர் 0 இருக்கும். ஆகவே இது 10 இருக்கும். 10 அடி 3 இருக்கும். பீகித்து மக்கள் எவ்வாறு எழுதினர்? ஆக இதுவும் சாதாரண விடயம். அதே தான் கன்வெர்ட் பண்ணி போட்டு என்ன செஞ்சீங்கன்னா சரி, திருப்பி மாத்தி விட்டீங்கன்னா சரி. அப்ப 1 0. இந்த பூஜ்ஜியத்தை எப்படி கண்டுபிடிக்க? இங்க 1 2 எடுத்துட்டாங்க. அவ பூஜ்ஜியத்துக்கு நீ குறியீடு சரியா, அவங்க எண்டு தந்திருக்காங்க. அவ எண்டு என்ன கட்டாயம் அது 0 தான் இருக்கணும். யாருக்கு? சீகிப்து மக்களுக்கு. சரி, அப்ப இது 10 நீங்க என்ன செய்வீங்க? அங்க இங்க எழுதுறேன் பிள்ளைகள், அது அழிக்காம எழுதுறதுக்காண்டி ஃபுல்லா எழுதுறேன். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க எப்படி எழுதுறேன். ஒன்று பூஜ்ஜியம், இது அடி மூணுல இருக்கு. மூணால பெருக்கி இதை கூட்டுவீங்க. ஓ 3 3 3 பூஜ்ஜியம் 3. ஆக 3 அடி 2. அது 3 நீங்க 2ஆல சுருக்குனீங்கன்றா ஒரு முறை ஒன்று மிச்சம். ஆக 1 1 அடி 2, 1 1 அடி 2. ஆக 1 1 சொல்றது என்ன? 1 1 சொல்றது எப்படி வரும்? இதானே புரியுது? 1 1. ஆக விட முதலாவது விட. ஆக இந்த கேள்வியை நீங்க சாதாரணமா விளங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இலகுவா செஞ்சிடலாம். இங்க விளங்குறது என்னடா, இதோட நீங்க இன்னும் குழப்ப போனீங்க அடி 2 அடி 3 வேற மாதிரி இந்த கெஸ் பண்ணாம விட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு விட எடுக்க மாட்டீங்க. அடிச்சு நல்லா டைம் இழுத்துரும். ஒரு அரை மணித்தியாலம் இந்த கேள்விக்கே விட்டுருவீங்க. ஆகைய அந்த அளவுக்கு பெய்த்திரவானாம். அப்படி இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு டக்குனு ஐடியா வராட்டி அடுத்த கேள்விக்கு தான் போகணுமே ஒழிய வேற வழி இல்லை. ஆனாலும் இலகுவான கேள்விகள். இங்க அடி 2 அடி 3க்கு மாத்தி அந்த அடிகளை மாத்த உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்கணும்.
அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி தெரியாதாக்களும் பிரச்சனை இல்லை. அடி நான் எப்படி மாத்தணும்னு சொல்லியிருக்கேன், இப்படியும் மாத்தலாம் எப்படியும் மாத்தலாம். தெரியாதாக்கள் இந்த முறையை செய்யுங்க. அதாவது அடி 2ல வந்து அடி 10க்கு மாத்திரம்டா நீங்க பெருக்கி எந்த அடி 2 பெருக்கி அடுத்ததை கூட்டணும், பெருக்கி கூட்டணும். ஆகவே வாரத்தை திருப்பி அடி 3க்கு எந்த அடிக்கு நாம திருப்பி கன்வெர்ட் பண்ண போறோமோ அதை 3 அடிண்டா 3ஆல பிரிப்போம், 2 அடிண்டா 2ஆல பிரிப்போம். சரி, நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த குறியீடு கண்டுபிடிக்கிறது. நமக்கு தெரியும் அடிகள் கூட கூட இந்த என்ன இந்த பெருமானம் குவான்டிட்டி குறையும் அல்லது சமனா இருக்கு. ஆனா இங்க குறைஞ்சிருக்கு. ஆக இது அடி 3 இது அடி 2 நம்ம டிரெக்டாவே செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த கேஸ் என்ன பண்ணோம், இது கட்டாயம் பூஜ்ஜியம் வரைக்காது. ஏன் பூஜ்ஜியம் போட்டு ஒரு இலக்கத்தை எழுதுறல, முன்னுக்கு பூஜ்ஜியம் வந்தா பெருமதி இல்லை. ஆக எழுதுறது அது 1 0 1. ஆகவே அதுக்கு கெஸ் பண்ணி இவ்வளவு எடுத்தோம். ஆக இங்க கொஞ்சம் கெஸ் இருக்கு, இந்த ஐக்கியூ சம்பந்தமானது தானே, கெஸ் இருக்கு இல்லையே. அவ இது அப்படியே எழுதிக்கொள்ளுங்க. அவை நான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எப்படி எழுதிப்பேன், உங்களுக்கு விளங்கின அமைப்புலயே எழுதி கொள்ளுங்க பிள்ளைய. திருப்பி ஒருக்கா இந்த கேள்வியை கட்டாயம் பாருங்க இந்த ரெக்கார்ட் வீடியோ. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இதை எழுதி கொள்ளும். எழுதுறதுக்கு பெருசா டைம் தரல பிள்ளைகள், என்ன ரெக்கார்டு இருக்கு தானே, அதுக்காக நான் டைம் தரல. சின்ன டைம் தரேன், அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. எழுதாதாக்க நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அடுத்த ரெக்கார்டை பார்த்து எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு டபுள் வேலை திருப்பி ரெக்கார்டை பார்க்கலாம். ஆனா இந்த கேள்வி கட்டாயம் ரெக்கார்டை பாருங்க. எனக்கு தெரியும் இது ஒரு ஒரு டைம் உங்களுக்கு விளங்கிடிக்காதுண்டு. ரெக்கார்டை கட்டாயம் இந்த கேள்வி பாருங்க. இவ்வாறான கேள்விகள் வாரத்துக்கான சான்ஸ் அதிகம். எந்த குறியீடுன்னு சரி, ஆனா குறியீடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வரும். இவ்வாறு கேள்விகள் ஒரு கேள்வி வந்தா ஒரு கேள்வியா வராது. இவ்வாறு கேள்விகள் ஒரு 2க்கு கூடின 2 கேள்வி அல்லது 3 4 அப்படி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஒரே டைம்லயே 8 6 மார்க் எடுக்கக்கூடிய கேள்விகளா இருக்கும். சரி பிள்ளைகள், அப்ப நான் இதை அழிக்கேன். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா 21 22 2021 22 கேள்வி. அதுவும் சின்னொரு கேள்வி தான். சின்னொரு கேள்வி, ஆனா கொஞ்சம் டைம் போகும். 21 22 கேள்வி 2022 ஆண்டு. பாருங்க, 21 22 ஆகிய வினாக்கள் எண்ணை வகை குறிப்பதற்கு எண்ணிக்கையான சிறிய வட்டங்களை பயன்படுத்துறாங்க. எண்ணிக்கையான இது என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. யுனேரியா எனும் கற்பனையான ஒரு நகரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்வரும் சரியான 3 சமன்பாடுகள் அடிப்படையாக கொண்டவை. ஆகவே இதுல எண்கள்னா 1க்கு ஒரு வட்டம், 2க்கு 2 வட்டம், 3க்கு 3 வட்டம், அவ்வளவுதான். அது முதலாவது சமன்பாடு சொல்றாங்க, வட்டம் 3 கேள்விக்குறி 1 இங்கால 4. ஆகவே ஈன என்ன வரணும் என்ன வரணும்னு கெஸ் பண்ணணும். அப்ப கட்டாயம் எல்லாத்துக்கும் அந்த ஹேஸ் வந்திருக்கு. 2வது பாருங்க, 3 2 இது 0. ஆகவே கட்டாயம் இது சமன் என்று ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்துடலாம். சரி, 4வது எழுதுறதுக்கு முதல் நாம இதை கெஸ் பண்ணிக்குவோம். இது சமன்டா அப்ப இந்த இது என்ன இதுக்கு என்னது சமன் என்று சொல்றேன். சரி, இது என்னையா இருக்கும், இது 3 மைனஸா இருக்கும் அல்லது பிளஸா இருக்கும். மைனஸா இருந்தா 2, ஆகவே பிளஸ் 3 பிளஸ். ஆகவே இங்க வர இந்த கேள்விக்குறி பிளஸ். அடுத்தது போவோம். ஆகவே இது சமன் என்று சொல்லிட்டோம். ஆகவே இது ஹேஸ் என்பது கட்டாயம் சரி 0 இல்ல 1. அப்ப இது மைனஸா இருக்கும். ஆகவே இந்த ஹேஸ் என்பது மைனஸ். இவ்வளவு குறிகளையும் கண்டுபிடிக்கிறோம். கொஞ்சம் குறி கண்டுபிடிக்கிறதா இங்கேக்குரிய வேலை. அடுத்தது இந்த 8 சொல்றாங்க. 2 கேள்விக்குறியை நாம கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் 1 வியப்பு குறி நாம என்ன கண்டுபிடிக்கல. அடுத்தது எண்ட். இப்ப எண்ட் சொல்றது நாம நேரத்தோட கண்டுபிடிக்கல, எண்டையும் கண்டுபிடிக்கல. அடுத்தது 1 அங்கால சமன் 3. இப்ப பாருங்க, 1க்கு 3க்கு வருது, இங்க 2 வருது. அப்ப கட்டாயம் இந்த 8 சொல்றது இதுவும் ஒரு பிரெக்கெட்டுகளா தான் இருக்கும்.
ஆகவே இந்த எட் என்பது ஒரு பிரேக்கெட், எட் என்பது இந்த பிரேக்கெட், இங்க முடிகிறது ஒன்று இது பிரேக்கெட்ல முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி இது பிரேக்கெட்ல முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு தரையோ பிரித்தலோ வந்து என்ன கழித்தல் கூட்டல் வந்துட்டு பிரித்தலோ வந்து அதுக்கு பிறகு எண் வராம பிரேக்கெட் முடியாது. ஆகவே கட்டாயம் இந்த வியப்பு குறிதான் மூடின பிரேக்கெட்டா இருக்கு. ஆகவே இது ரெண்டும் பிரேக்கெட். சரியா? அடுத்தது எண்ட். அப்ப ரெண்டு ஒன்றும் மூன்று, மூண்ட இந்த எண்ட் செல்றது மூண்ட ஒண்டால பெருக்குனா மூன்று. அதே மாதிரி மூண்டுல இருந்து ஒண்ட பிரிச்சாலும் மூன்று தான். அதை நம்ம கெஸ் பண்ணல அஞ்சு வச்சு. ஒன்று பெருக்கல் வரும், இல்லாட்டி பிரித்தல் வரும். நம்ம விடைய வச்சுதான் நாம இங்க கெஸ் பண்ண போறோம். அவ நான் இங்க பிரதானமா பெருக்கல் வரும், அல்லது பிரித்தலும் வரலாம். பிரித்தல் ரெண்டு மூண்டு மூண்ட ஒன்றால பிரிச்சா மூன்று, அவை அங்க பிரித்தலும் வரலாம். சரி, அப்ப முதலாவது 21வது கேள்வியை பாருங்க. இவ்வாறான கேள்விகள் இந்த கொஞ்சம் என்ன எல்லாத்துக்கும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் விடைய பார்க்கணும். இவ்வாறு விடைய பார்க்கக்கூடிய கேள்விகள்ல மேக்சிமம் முதலாவது இரண்டாவது விடையா இருக்கு. மேக்சிமம் முதலாவது விட இரண்டாவது விடைக்குள்ளேயே அந்த விட வந்துடும். ஏனென்றா உங்களை கொஞ்சம் என்ன ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தானே, 2 நிமிஷம் தான் உண்மையா வளமையானது. ஆனா 1-1.5 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணிருப்பாங்க. அப்படி செட் பண்ண போல உங்களை எல்லாத்துக்கும் இலக்கத்தை போட்டு எல்லாத்துக்கும் என்ன இலக்கத்தை எடுக்கிற மாதிரி இருக்காது. அது மேக்சிமம் முதலாவது விடையா இருக்கும், அல்லது இரண்டாவது விடையா இருக்கும். குயிக்கா வார மாதிரி தான் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு போட்டு சுருக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இவ்வாறான கேள்விகளுக்கு விடையா செட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அதை கொஞ்சம் விளையும் கொள்ளுங்க. அப்படி சம்டைம் உங்களுக்கு விட எடுக்க இல்லாம இருந்தா முதலாவது விடைய இப்படி கேள்விகள் வந்தா அடிக்கிறது சில நேரம் சரியா அமையலாம். சரி, அப்ப இது முதலாவது விடைய பாருங்க. முதலாவது விட அப்ப நம்ம விடைய போட்டு தானே பார்க்கணும். கீழே தரப்பட்டுள்ள யுனேரியா சமன்பாடு பிழையான சமன்பாடு என்னன்னு கேட்காங்க. முதலாவது சமன்பாடை பாருங்க. ஒன்று ஹேஸ்ண்டா மைனஸ் எட்டுண்டா பிரேக்கெட் திருப்பி ஒன்று எண்டு செல்றது பெருக்கல் அல்லது பிரித்தல் 5 பெருக்கலை யூஸ் பண்றேன். ஒன்று திருப்பி பிரேக்கெட் சமன் ஒன்று. இப்போ ஒன்று தர ஒன்று பிரித்தல்னாலும் ஒன்றுல இருந்து ஒன்று பிரித்தா ஒன்று, அதுல பிரச்சனை இல்லை. ஒன்று ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்சா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் ஒன்றுக்கு ஈக்குவல் செல்றது பிழையான சமன்பாடு. ஆகவே இதுக்கு முதலாவது அங்க எழுதிக்கிறது. நீங்க என்ன செய்ய தேவையில்ல, எழுதி பார்க்க வேண்டிய திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் தேவையில்லை. இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் தான் முக்கியம். திருப்பி மற்றதையெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கல, விட வந்து தொட்டு போட்டு அடுத்தது போறான். இங்க வந்து நீங்க ஒவ்வொன்றையும் போட்டு பாருங்க, மற்றதெல்லாம் சமன்பாடு சரியாக இருக்கும். சரி, அடுத்தது 22வது. பின்வரும் யுனேரியா கோவைகளில் எது மீதியின்றி 3ஆல் வகுப்படும்? மீதியின்றி 3ஆல் வகுப்படுறா 3 மடங்குகளாக இருக்கு. அப்ப சரி, முதலாவது பார்ப்போம். முதலாவது விடையை பார்ப்போம். எட்டு செல்றது பிரேக்கெட், ஒன்று கேள்விக்குறின்னு செல்றது பிளஸ், அடுத்தது 2 வியப்பு இது இது பெருக்கல் பிரித்தல். இங்க நான் பெருக்கலை யூஸ் பண்றேன் 2. அப்ப 2 3 2 6. ஆகவே இது என்ன 3ஆல வகுப்படும். ஆகவே முதலாவது. இங்க நீங்க பிரித்தல் யூஸ் பண்ணீங்கன்னா 3 2 வராது. ஆனாலும் இங்க மத்த எல்லா சமன்பாடையும் பாத்தீங்கன்னா இந்த இது பெருக்கலா இருந்தா மட்டும்தான் சரி, மத்த எல்லா சமன்பாடும் என்னையா இருக்கும் 3ஆல வகுப்படாம இருக்கும். ஆகவே இந்த குறியீடு பெருக்கல் தான். ஆகவே இந்த குறியீடு பெருக்கல். சரி, அவ்வளவு. ஆகவே இது முதலாவது விட. ஆகவே இது ரெண்டுக்கும் ஒன்று விட. சரி, அப்ப அடுத்தது தேவையான எழுதி கொள்ளுங்க. 2025ஆம் ஆண்டுக்கு அவசரமா போகும். 2025, 22, 24வது கேள்வி. அதே போல இந்த வீடியோ கட் ஆனா திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கும் வீடியோ கட் ஆகும். கட்டா நீங்க திருப்பி ஜாயின் ஆகினீங்கன்னா சரி 5 நிமிஷத்துக்குள்ள. அப்ப அந்த 2025ஆம் ஆண்டுக்கு வரை சேர்த்து உங்களோட கையில பேப்பர் இருக்கணும். நான் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணல, நான் மேக்சிமம் பேப்பர்லயே செய்ய பார்க்கேன். ஆனா பேப்பர் கட்டாயம் உங்களோட கையில இருக்கணும். மோஜியில் என்னென்னு உங்களுக்கு விளங்கியிருக்கணும். மற்றபடி அது சின்ன ஒரு கேள்வி. இல்லாட்டி நான் அதை ஸ்கிரீன்ல செய்யறேன் பிள்ளைகள். அது உங்களுக்கு அந்த 2 கேள்விகளும் ஸ்கிரீன்ல செய்யறது நல்லமா இருக்கும் நினைக்கிறேன். 2யும் ஸ்கிரீன்ல செய்வோம். சரி, அப்ப தேவையான எழுதி கொள்ளுங்க. அந்த 2 கேள்வியை நம்ம ஸ்கிரீனுக்கு மாத்துறேன்னா
எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரீம் விளங்கும் என்று நினைக்கும் பிள்ளைகள். பாருங்க இந்த கேள்விகளை சின்ன சின்ன கேள்விகள், ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சரி. இவ்வாறான கேள்விகள் இவ்வாறு எமோஜி ரிலேட்டடான கேள்விகள் தான் இப்போ வருது. என்ன 2025, 23, 24 பார்த்தீங்கன்னாலும் ஒரு கேள்வி இருக்கு. அவை இதில் ஒரு 3 கேள்வி வந்துடும். சும்மா சாதாரணமாக பெருசாக கொள்ளையாக யோசிக்கப்பட இவ்வாறான கேள்விகளுக்கு நார்மலாக யோசிச்சிங்கன்னாலே விட வந்துடும் பாருங்க. 25, 22, 24 கேள்வி. 22 தொடக்கம் 24 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் விவரணத்தை அடிப்படையாக கொண்டவை. இமோ இமோஜிப்தின் புராண நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பப்பிரஸ் பின்வரும். அதெல்லாம் பெருசா அந்த இதெல்லாம் தந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா திருப்பி திருப்பி என்ன பப்பிரஸ் திருப்பி திருப்பி வாங்கிட்டுலாம் அடிக்கிறல்ல, டைமை வேஸ்ட் பண்றதில்ல. சும்மா வாங்கிட்டு பின்வரும் அட்டவணையில் அடங்கியிருந்தன. அதில் 0 தொடக்கம் 6 வரை உள்ள இலக்கம் இதுல, அதாவது இதுல 0, 1, 2, 3, 4, 5, 6 இலக்கம் இருக்காம். இதுல என்ன மடக்கு 5 என்ன மடக்கு 1, 5, 25, 125, 200, சாரி 625, அதுல அங்கால 25, அப்படி 3125, அதே மாதிரி 15, 625 இவ்வாறு அதில் இலக்கங்கள் இருக்காம், எழுதப்பட்டிருக்காம். இது ஒரு இதுக்குரியது. இப்ப கேள்வி 2025 எப்படி எழுதுவாங்க? இப்ப ரெண்டுக்குரிய நமக்கு தெரியும், ரெண்டுக்குரிய எமோஜி இது. அவ இந்த எமோஜியில் ஆரம்பிக்கிறது 3வது விட தான். அவை 0, 2, இது 5, இது 5 தானே. ஆகவே இது முதலாவது விட. இங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க 2வது ரோ 5 எண்ணாம் அடுக்குல நீங்க பாத்தீங்கன்னா குழம்புவீங்க. ஏண்டா 5 எண்ணாம் அடுக்குல இருக்கிற இந்த 2வது ரோவில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பி விட தந்த மாதிரி. ஏன்னா சரியாக இல்லை. இங்க 25 பாத்தீங்கன்னா இது எப்படி 25 வார்ந்து யோசிப்பீங்க. ஏன்னா இது 0, இது 0த்துக்குரியது, இது இப்படி வாரேன்னு யோசிப்பீங்க. அவை அதை வச்சுட்டு இங்க 3வது இதுக்கு இப்படி எடுத்தா சரி. பின்வரும் எவ்வன் இமோஜிப்தில் இந்த எழுதப்பட்டுள்ளது. சரி, அப்ப இங்க இது என்பது 3, இது 6, ஆகவே 36. இது 3, இது 6, ஆகவே 36. அடுத்தது இமோஜிப்தில் பெருக்கலுக்கான குறியீடு இது. அப்ப இது பெருக்கலுக்கான குறியீடுன்னு சொல்றாங்க. இமோஜிப்தின் கோவை. ஆகவே இது பெருக்கலுக்கான குறியீடுண்டா இது 1, இது 0, இது 0, இது அதே 1, 1000 என்ன. 10,000 தலைவருக்குன்னா 10,000. அப்ப எந்த விட வரும்? சாரி, 10 தர 100 என்ன, ஆகவே 1000. அப்ப 1000 3 சைபர் 1, ஆகவே 2வது விட. அவ்வளவுதான். நீங்க இந்த 2வது நீங்க பாத்தீங்கன்னா இங்க குழம்பும். ஆகவே இந்த 2வது என்பது ஒரு குழப்ப தந்ததுதான். அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஆகவே அது நமக்கு தேவையில்லை. நீங்க டிரெக்டா பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம், விடைக்கு போய் தரலாம். ஆகவே ஒரு இலகுவான கேள்வி. ஆனா இன்னும் கொஞ்சம் இதை பார்த்துனீங்கன்னா குழம்பிடும். அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வியை பாருங்க. அப்ப இந்த வீடியோ கட்டான பிள்ளைகள் திருப்பி குயிக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஒரு 3 நிமிஷத்துல கட்டாகும். கட்டான திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, 23 தொடக்கம் 26 வரை உள்ள வினாக்கள் கிரபிலோனியா சிரபிலோனியா, அதாவது 2 சாராங்க, கிரபிலோனியா சிரபிலோனியான்னு சாராங்க என்ற இரு கற்பனை ராஜ்யங்களை அடிப்படையாக கொண்டவை. 2 ராஜ்யங்கள், ஒன்று கிரபிலோனியா கி, இன்னொன்று சி. நம்ம கி சிந்தி வச்சுக்கோ, நம்மளே சி. ஒரு கையில் 5 விரல்கள் உள்ளன எனும் உண்மையை அடிப்படையாக கொண்டு சிறப்புலோனி, அதாவது சி இன்று செல்றாக்கள், நம்ம சீண்டான்னு வச்சோம், அடி 5. ஆக இந்த சி இன்று செல்றாக்கள் அடி 5 கொண்டு எழுதுறாங்க. அதான் இதுல இருந்து நாம எடுத்த முடியும். அடுத்தது கிரப்புலோனி, அந்த கீ இந்த அறியப்படாத, ஏனென்று சரியா அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடி 3 கொண்டு எழுதுறாங்க. அடி 3 கொண்டு எழுதுறாங்க. அடி 3ஐயும் கொண்டு எழுதுறாங்க. எழுதும் போது சிறப்புலோனியர்கள் 2 வரையுள்ள எண்களுக்காக கிரப்புலோனிய குறியீடுகளை பயன்படுத்திய அதே வேளை, அதாவது 2 வரை எண்களுக்குரிய குறியீடுகளுக்காக இந்த சிறப்புலோனியர்கள், உதாரணமா அடி 5 நான் சின்னதான் நேரத்துல நான் சின்ன அடி 5 என்ன வரும்? 1, 0 ஆரம்பிச்சு 0, 1, 2, 3, 4 இவ்வளவுதான் அடி 5. அதாவது 5க்கு முதல் உள்ள இலக்கங்கள்.
அடி 3ன்னு சொல்றது 0, 1, 2 இவ்வளவும் அடி 3க்குரிய இலக்கங்கள். அப்ப இங்க சொல்றாங்க எண்களை எழுதும் போது சிறப்புலோனியர்கள் இந்த கிரப்புலோனியர்கள் 2 வரையுள்ள எண்களுக்காக இந்த இரண்டு அதாவது இந்த 2 வரையுள்ள இவ்வளவுக்குரிய எண்களுக்காக இவட எமோஜியை எடுக்காங்க. இவங்களோட எமோஜி அதாவது இவங்களோட குறியீடு எடுக்காங்க. யார மற்றவங்களோட குறியீடு அந்த 3க்கு 4க்கும் வேற குறியீடு எடுத்து தானே ஆகணும். ஏன் வேற குறியீடு எடுத்து ஆகணும்? அது இந்த அடி 3ல இருக்காது தானே. ஆகவே அதுக்காண்டி எடுக்காங்க. சரி, குறியீடு அதே போல அதை விட உயரிய எண்களை எழுதுவதற்கு தமக்கை உரித்தான குறியீடு அதாவது 0, 1, 2 0, 1, 2 அங்கேயும் 0, 1, 2 அதே குறியீடு தான். இங்கேயும் 2 வரைக்கும் 0, 1, 2 அதே குறியீடு தான். 3, 4 மட்டும் வித்தியாசம். அதுதான் நீங்க சொல்றாங்க. ஆக இந்த கேள்வியில வேற ஒன்றும் இல்லை. பின்வரும் எந்த சிறப்புலோனிய எண் குறிகளான ஒரு தனி குறியீட்டை மீண்டும் மீண்டும் விடுவதன் மூலம் வகை குறிக்கப்பட மாட்டார். சரி, இப்ப சிறப்புலோனியான்னு சொல்றது அடி 5. ஆகவே 5ஆல பிரிச்சா மீண்டும் மீண்டும் வரப்படா. அவ்வளவுதான். அப்ப 6 5ஆல பிரிச்சு பாருங்க. 6 5ஆல பிரிச்சா ஒரு முறை ஒன்று மீதி. ஆகவே 2 1 1 வருது. ஆகவே இதுக்கு 2 1 1 வருது. ஆகவே மீண்டும் மீண்டும் வரும். 17 5ஆல பிரிப்போம். ஏன்னா 5 அடி தானே. 5ஆல பிரிச்சா 17 5ஆல பிரிச்சா 3 முறை மிச்சம் 2. ஆகவே 3 2 3 2 இது ஓகேன்னு 3 2 அவ வித்தியாசம் அவ இது ஓகே. ஆகவே மற்றதையெல்லாம் பிரிச்சு பாருங்க. ஆனால் இதுக்கு விட 2 நமக்கு விட வந்தா மற்றதையெல்லாம் தேவையில்லை. வித்தியாசமான 2 இலக்கம் வந்தா சரி 3 2. சரி, அடுத்தது சரி அடுத்ததை பாருங்க. அப்ப இந்த மீட்டிங் இப்ப கட்டாமலே திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. அப்ப நாம பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதலாவது 17. அதாவது முதலாவது நான் சொன்னது இந்த கிரப்லோனியர்னு சொல்றாக்கள் அடி 5, சிறப்புலோனியர்னு சொல்றாக்கள் அடி 3ல எழுதுறாங்க. மற்ற ஆக்கள் சிறப்புலோனியர்னு சொல்றா சிறப்புலோனியர் தான் அடி 5 தானே. சீன்னு சொல்றாக்கள் அடி 5ல எழுதுறாங்க. அதே மாதிரி கிரப்லோனியர்னு சொல்றாக்கள் அடி 3ல எழுதுறாங்க. இது போலதான் நமக்கு இதுல இருந்து சேவை. அதே மாதிரி அவங்க அந்த திருப்பி திருப்பி வர எண்கள் அதாவது இவங்க 0 1 2 வரையும் தான். அதுக்கு மேல இருக்கிறது இது செய்யறாங்க. அவ்வளவுதான். இப்ப 42 சிறப்புலோனிய வகை குறிப்பில் எத்தனை கிரப்லோனி அல்லாத குறியீடுகள் தோன்றும்? இப்ப கிரப்லோனி அல்லாத குறியீடுண்டா அதுல 0 1 2 வரப்படா. என்ன வரணும்? 3 4 தான் வரணும். இதான கேள்வி. அப்ப 3 4 வர மாதிரி எத்தனை தான் இதுக்குரிய கேள்வி. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? 42 இப்ப சிறப்புலோனியா வகை குறிப்பில் சிறப்புலோனியா என்பது அடி 5. அப்ப 42 நீங்க 5ஆல பிரிச்சு பார்ப்பீங்க. இப்போ 42 நீங்க 5ஆல பிரிச்சீங்கண்டா ஏன் 5ஆல பிரிக்கின்ற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேண்டாம் அடி 5ண்டா 42 அடி 5க்குரிய வர குறியீடா மாத்தணும்டா அடி 5க்கு மாத்துறது கன்வர்ஷன் பண்ணக்குள்ள நீங்க அடி 5ஆல பிரிப்பீங்க என்ன. அப்ப அடி 5ஆல எந்த அடி வருதோ அந்த அடி 10 வளமையா தார இலக்கங்கள் அடி 10க்குரிய இலக்கங்களாக இருக்கும். இந்த அடி 10க்குரிய இலக்கங்கள் அடி 5க்கு இல்லாட்டி அடி 3க்கு அடி 2க்கு எத்தனையோ அடி 16 இருந்தாலும் சரியா அந்த அடிக்கு என்ன மாத்த போல அந்த இலக்கங்களால பிரிப்பீங்க. அது சாதாரணமான நார்மலான நாலேஜ். மற்றபடி உங்களுக்கு இந்த ஐடி நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு இது பெரிய ஒரு விஷயமா இருக்காது. சரி, இப்போ 5 42. அப்போ 42ல் 5 எத்தனை முறை? 8 முறை. 8 5 40, 2 மிச்சம். திருப்பி 8ல் 5ஆ பிரிச்சிங்கன்னா ஒரு முறை 3 மிச்சம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 2. அப்போ கிரப்லோனி அல்லாத 0 1 2 வரையும் வந்துடும். ஆகவே கிரப்லோனி அல்லாத குறியீடு 3 மட்டும் வருகிறது. ஆகவே ஒரு 1 தான் அதுக்குரிய விடையாக இருக்கும். கிரப்லோனி அல்லாத குறியீடு வர்றது 1ஆக தான் இருக்கும். சரி, அடுத்ததை பாருங்க. 45ஆவது பாருங்க. 45ஆவது அதுவும் சாதாரணமான ஒரு கேள்வி. கிரப்லோனியாவில் 45ன்னு சொல்றாங்க. அப்ப 45ண்டா
கிரப்புலோனியர்கள் 45ஐ இவ்வாறு எழுதினர் என எழுதியிருந்தார். கிரப்புலோனியர்கள் என்று சொல்றது அடி 3 எழுதுறாங்க. சிறப்புலோனியர்கள் அதை பின்வருமாறு எவ்வாறு எழுதுவாங்க? இப்ப அடி 45 கிரப்புலோனியர்கள் இவ்வாறு எழுதுறாங்க. 45 கிரப்புலோனியர்கள் சொல்றது அடி 3 குறியாக்கள். அப்ப 45 நம்ம அடி என்னத்துக்கு மாத்தி பார்க்கணும்? என்னென்ன இலக்கங்களுக்கு இப்படி குறிச்சிருக்காங்கன்னு முதலாவது பார்க்கணும். ஆகவே நாம இந்த கிரப்புலோனியர்கள் 3ண்டா 3 பிரிச்சு பார்க்கணும். 3 பிரிச்சு பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சா 15 முறை 0. திருப்பி 3 பிரிச்சிங்கன்னா 5 முறை இதுவும் என்ன 0 மிகிது. அவ இது ரெண்டும் கட்டாயம் 0த்தை குறிக்கும். சரி, திருப்பி இதை 3 பிரிச்சிங்கன்னா ஒரு முறை 2 மிச்சம். அவ இது 1 இது 2 குறிக்கும். சரி. இப்ப நமக்கு தெரியும் மற்ற சிறப்பு நோனிகள்ன்ற இந்த 1 2 0 எல்லாம் அதே குறியீடு தான். அவ திருப்பி 45 என்ன அவங்களோட சிறப்பு லோனி அதாவது 5 அடிக்கு மாத்தி பார்க்கணும். அப்ப 45 உங்களுக்கு எழுதினா விளங்கும் நினைக்கிறேன். 45 அடி 5க்கு மாத்தினீங்கன்னா 5ல எத்தனை முறை? 45ல 9 5 45 ஆகவே 0. அவ கடைசாஞ்ச 0 தான் வரப்போகுது. அவ கடைசா 0 வரணும். இந்த குறியீடு கடைசியில வரணும். 0 வர மாதிரி. ஓகே, இப்ப திருப்பி இது 5 பிரிங்க. ஒரு முறை 4 மிச்சி. ஒரு முறை எத்தனை மிகுதி? 4 மிகுதி என்ன? அப்ப 4 மிகுதிண்டா 4க்குரிய குறியீடு எனக்கு தெரியா? திருப்பி அதை சொல்றேன். சரி, ஓகே, நான் முடிச்சு போட்டு திருப்பி இன்னொரு தரம் இந்த கேள்வியை சொல்றேன்னா. திருப்பி திருப்பி செல்ல சொல்றீங்களா இல்ல? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. நான் சொல்லி போட்டு திருப்பி இந்த கேள்வியை சொல்றேன். அப்ப இந்த 4 மிகுதி ஆகவே 1 4 0 வந்திருக்கும். அப்ப 1 4 0 ஒரே ஒரு 0 1. அப்ப 1க்கு நமக்கு சிரிப்புன்னு தெரியும், 0க்கு கேள்விக்குறின்னு தெரியும், 4க்கு நமக்கு தெரியா. அவை கடைசா 0 வரணும். முதலாவது சிரிப்பு எமோஜி வரணும். வேற இதில் அப்படி வர்றது இல்லை. ஆகவே முதலாவது விடு. சரியா? சரி, அப்ப இது போலவும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த கேள்விக்கு முதல் அந்த கேள்வியும் பார்த்துட்டு நம்ம திருப்பி இன்னொரு தரம் நான் இந்த கேள்வியை சொல்றேன்னா. சரி, பின்வரும் கூட்டுகள் அவற்றின் நன்மகத்தன்மைக்கேற்ப என்ன செய்யட்டாம்? தரப்படுத்துக. சரி, இது என்னண்டா நன்மகத்தன்மைன்னா இது ஒரு ஒரு லொஜிக்கா தான் எடுக்கணும். என்ன ஒரு லொஜிக்கா தான் எடுக்கணும் இந்த கேள்வி. இது பாருங்க, பைத்தகரஸ் தொடர்பு கிரப்லோனிய முக்கோணிகளுக்கோ சிறப்புலோனிய முக்கோணிகளுக்கோ பொருந்துவதில்லைன்னு சொல்றாங்க. இப்ப பைத்தகரஸ் தொடர்புன்னு சொல்றது மேக்சிமம் எல்லாத்துக்கும் பொருந்தும். பைத்தகாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் சமன் சி வர்க்கம் அந்த செங்கோண முக்கோணில பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கணித தொடர்புகள் எல்லா முக்கோணிக்கும் தொடர்பு பொருந்தும். அதானே கணிதம். எல்லாத்துக்கும் பொருந்தினா தான் கணிதம். ஆகவே இந்த S1 என்பது மிகவும் வீக்கான கூட்டு, நம்பகத்தன்மையே இல்லை, கிட்டத்தட்ட பொய்யான கூட்டு. S1 என்பது மிச்சம் வீக்கான கூட்டு. S1 கடைசா வாரமாய் தான் கேள்வி கூட வரும். அவை இது இல்லாட்டி இது மற்ற 2 கூட்டையும் பார்ப்போம். பெரும்பாலான கிரப்லோனிய சிறுவர்கள் எண்களை சிறப்புலோனிய சிறுவர்களின் பார்க்க விரைவாக கற்கின்றனர். ஏன்? இந்த கிரப்லோனியா என்று சொல்றது 3 அடி, சிறப்புலோனியான்றது 5 அடி. ஆகவே இந்த அடி கூட இடத்தால கற்கலாம். அப்ப S2 நாம வச்சுக்குவோம், S3 பார்த்து போட்டு இதுல நன்மகத்தன்மையை பார்ப்போம். S3 ஆணித்து கற்கலாம், அது நமக்கு சொல்லல. ஆனா ஓகே, என் அடி 3 அடி 5 சாரி அடி 5 அடி 3 அடி 3 கொஞ்சம் குயிக்கா கற்கலாம்னு சொல்லலாம். கிரப்லோனிய பிள்ளைகள் பெருக்கல்களில் தமது சிறப்புலோனிய சகபாடிகளிலும் பார்க்க கூடுதலான நேரத்தை செலவிடுகின்றனர். அப்ப கிரப்புலோனியா 3 அடி, சிறப்புலோனியா 5 அடி. அப்ப 5 அடிக்கு எண் கூட. அப்ப எண் கூடன்றதால அந்த அந்த மொத்த குவான்டிட்டி என்ன குறைய இருக்கும். எண் கூடன்றதால அந்த 5 அடின்றதால குயிக்கா பெருக்கி எடுக்கலாம். ஆக இது ஒரு ஆதாரமான கூற்று.
அவை S3 என்பது ஒரு மிச்ச நண்பகமான கூட்டு S2-வை பார்க்க. ஆகவே இதுக்கு முதலாவது விட இவ்வாறு தான் பார்த்து எடுக்கணும். ஏன்னா அந்த அடி டூ இந்த பெருக்கல் செய்யறது உங்களுக்கு தெரியும். இந்த அடி 2ல பெருக்கலை செய்யறதை விட அடி 10ல நாம இலகுவாக பெருக்கலை செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அவை அடிகள் கூட கூட பெருக்கல் செய்யற விதம் இலகுவாக இருக்கும். அப்ப அதைத்தான் நான் இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. அவை இது சும்மா சாதாரணமான ஒரு கேள்வி. நீங்க முதலாவது என் பைத்தகரஸ் தொடர்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அவை இது நன்மகம் மிச்சம் குறைவு. இது உறுதியாக கூறலாம். அவை S2 விடையாக வரும். அவை இதாக இருக்கும். இது சாதாரணமானது. சரி, அவை நாம இந்த கேள்வியை நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். கொஞ்சம் அவசரமா சொல்லிட்டு போறேன் பாருங்க பிள்ளைகள். இங்க வேற ஒன்றும் இல்லை. இந்த சிரப்லோனியா அந்த இவ்வாறான ஏன் இதை கொஞ்சம் உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த இவ்வாறான ஒரு வேற மாதிரியான பேர்கள் இந்த சிறப்பு அப்படித்தானே வருது தாராங்க. நமக்கு தேவை இந்த சிரப்புலோனியான்னு சொல்ற ஆக்கள் அடி 5 யூஸ் பண்றான். சரி, சிரப்புலோனியர்கள் என்பதற்கு அடி 5, கிரப்புலோனியர்கள் சொல்ற ஆக்கள் அடி 3 யூஸ் பண்றாங்க. சரியா? இப்ப இவ்வளவுதான். அப்ப அடி 3 அடி 2 செல்ல போல உங்களுக்கு அடி 3ல இது சாதாரணமா நீங்க OL 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. இல்லாட்டி ஐடி ஆக்கள் நீங்க பழமையா படிச்சிருப்பீங்க. இந்த அடி 5ண்டா இந்த அதுக்குரிய இலக்கம் அடி 10ண்டா 0ல இருந்து 9 வரையும் வரும் இலக்கம். அதே மாதிரி அடி 5 வந்தா 0, 1, 2, 3, 4 வரையும் இலக்கம் வரும். அடி 3ண்டா அடி 5க்கு அடி 3ண்டா 0, 1, 2 அதாவது 3 செல்றது இந்த 2 வரையும் அடி வரும். அப்ப இங்க சொல்றாங்க இந்த 0, 1, 2 இந்த குறியீடை இவங்க எடுத்திருக்காங்க. இவர் 0க்கு என்ன குறியீடு அந்த குறியீடு என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த குறியீடு இந்த 3ஆவதுல தராங்க. அது வரையும் நமக்கு தெரியா. 0க்கு என்ன குறியீடு யூஸ் பண்ணாரோ அதைத்தான் இவரும் யூஸ் பண்ணுவாரு. இவர் அதுக்கு என்ன யூஸ் பண்ணாரோ அதை யூஸ் பண்ணுவாரு. 2க்கு என்ன யூஸ் பண்ணுவாரு. இந்த 3க்கு 4க்கும் அவங்க செப்பரேட்டா யூஸ் பண்ணணும். ஏன் இவங்கள்ட்ட அந்த நம்பர் இல்லை. சரி, இப்ப முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா பின்வரும் எந்த எண் சிரப்புலோனிய எண் குறிகளான ஒரு தனி குறியீட்டை மீண்டும் மீண்டும் விடுவதன் மூலம் வகை குறிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிரப்புலோனியாவில் உதாரணமா மீண்டும் மீண்டும்டா ஒரு குறியீட்டை நாம எப்ப மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணுவோம்டா 0 2 தரம் வந்தா இல்லாட்டி 1 2 தரம் வந்தா 2 2 தரம் வந்தா அதாவது இந்த இலக்கங்கள் இந்த 0ல 4 வர ரிப்பீட்டடா வந்தா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆகவே இதுக்குள்ள இருக்கிற இலக்கங்களை நாம இவங்களை அடிக்கு மாத்தும். சிறப்புலோனியர் 5 அடி. அப்ப 5 அடிக்கு இதுல கிடைக்கிற 5 இலக்கத்தை மாத்தி பார்ப்போம். 5 இலக்கத்தை மாத்தி பாத்தீங்கன்னா முதலாவது நீங்க இந்த 6 அடி 5க்கு மாத்தினீங்கன்னா 5ஆல பிரிக்கணும். என்ன அடி 5க்கு ஒரு இலக்கத்தை அந்த அடிக்கு மாத்திரண்டா அந்த இலக்கங்களால பிரிக்கணும். இப்ப 5ஆல பிரிச்சிங்கன்னா ஒரு முறை மிகுதி 1. ஆகவே இதை எப்படி எழுதுவோம்? அடி 5லண்டா 1 1 அடி 5 எழுதுவோம். ஆகவே இங்க ரிப்பீட்டடா வருது என்ன? ஆகவே இதுக்கு ஒரே குறியீடு, 2க்கும் ஒரே குறியீடு. ஆகவே குறியீட்டை விடக்கூடாது. ஆகவே முதலாவது வராது. அடுத்தது 17. அப்ப 17ஐயும் நீங்க 5ஆல பிரிச்சு பார்ப்பீங்க. 3 முறை 3 5 15 2 மிச்சம். இனி 5ஆல பிரிக்கல. அப்ப 3 2. ஆகவே வித்தியாசமான இலக்கம் 2 அடி 5 3 2. ஆகவே விட 2ஆவது. இப்ப 24 நீங்க 5ஆல பிரிச்சு பார்க்கலாம். 24 நீங்க 5ஆல பிரிச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான இலக்கம் வரும். நான் 24 மட்டும் பிரிச்சு காட்டுறேன். இப்ப 24 பிரிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆல பிரிச்சிங்கன்னா 5ல 4 முறை எத்தனை மிகுதி? 4 மீதி. ஆகவே 4 4 ரிப்பீட்டா வருது. திருப்பி நீங்க 31 பிரிச்சீங்கன்னா 6 வரும். 31 நீங்க 5ஆல பிரிச்சீங்கன்னா என்ன ரிப்பீட்டடா வரும். 62 பிரிச்சீங்கன்னாலும் ரிப்பீட்டடா வர பார்க்கும். அவ இப்பாரு 31 நீங்க 5ஆல பிரிக்கலாம். 5ஆல பிரிச்சா 6 வரும். 1 மிகுதி. திருப்பி நீங்க 5ஆல பிரிச்சீங்கன்னா என்ன 5ஆல பிரிக்கலாம். என்ன 1 மிகுதி 1. ஆகவே 1 1 1. திருப்பி நீங்க 62ஐயும் பிரிச்சீங்கன்னாலும் என்ன இந்த ரிப்பீட்டடான இலக்கம் வரும். ஆகவே விட 2ஆவது விட. இப்படி உங்களுக்கு விட வந்துட்டுன்னா நீங்க என்ன நான் சொல்றேன் அடுத்ததுக்கெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதால விட அடிச்சுட்டு போயிடுறாங்க. சரி, அடுத்தது 24வது 42 சிறப்புலோனி வகை குறிக்கும். இப்ப சிறப்புலோனி என்ற அடி 5 தானே. எத்தனை கிரப்புலோனி அல்லாத குறியீடுகள் தோன்றுறது? அதாவது சிறப்புலோனிய வகை குறிப்பில் 42 நீங்க 5ஆல பிரிச்சு பிரிச்சு வந்தீங்கன்னா 42 நான் 5ஆல பிரிக்கேன். 42 5ஆல பிரிச்சா உங்களுக்கு ஒரு இதை எழுதலாம். என்ன நான் நேரத்தில் எழுதினேன். நான் திருப்பி எழுதி காட்டல எழுதலாம்.
திருப்பி இந்த 42 மூணால பிரிச்சு எழுதினீங்கன்னா அதுக்கும் அதில் குறியீடு எழுதலாம். இந்த 0 1 2 சார்பா. அப்ப இங்க கேட்காங்க இந்த 0 1 2 இல்லாம இந்த வேற வேற குறியீடுகள் வரண்டா அந்த 3 4 எங்க வருது? அதானே கேள்வி. 3 4 வருது. ஆகவே இதுக்கு நாம திருப்பி இந்த 3 பிரிச்சு தீக்க தேவையில்ல. நாம என்ன 42 5ஆல பிரிச்சோம்டா, சரி 42 நீங்க 5ஆல பிரிச்சீங்கண்டா 8 முறை 8 2 மீதி. அவ 2 என்பது அடி 3க்குள்ள வாருது. திருப்பி 5ஆல பிரிச்சீங்கண்டா ஒரு முறை அடி 3, சரி மீதி 3. அது 1 3 2 இந்த 42 அடி 5ல் எழுதுவோம். 1 3 2. இதுல பாத்தீங்கன்னா இந்த 2ம் 1ம் இந்த அடி 3லையும் வருது. அல்லாத வாரது இந்த 3 மட்டும். ஆகவே ஒரே ஒரு இலக்கம். சரியா? ஆகவே இது ஒரே ஒரு இலக்கம் தான் வரும். அதான் கேட்காம். சரி, அடுத்ததை பாத்தீங்கன்னா 45 இப்படி எழுதுறாங்க. அப்ப சிறப்புலோனியர்கள். ஆகவே 45 நீங்க என்ன செய்யணும்? சிறப்புலோனியர்கள் செலவில் அடி 3ல மாத்தி இந்த ஒவ்வொரு இலக்கத்துக்கும் என்னென்ன அடி குறிக்கின்னு சொல்லுவோம். அவை நான் மாத்தி காட்டினேன். திருப்பி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அவை இது 0 இது 0 வருது. அதே மாதிரி இது 1 2 வந்து நினைக்கேன் 1 3 அப்படியே 1 2 வந்து நினைக்கேன். நீங்க திருப்பி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சரியானே அதே ரெக்கார்டை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க பாருங்க. நான் டைமை கொஞ்சம் இழுக்க விரும்பல. சரி, ஆகவே சிறப்புலோனியர்கள் அதை பின்வருமாறு எவ்வாறு பாவிக்க கேட்காங்க. திருப்பி 45 நீங்க என்ன செய்வீங்க? சிறப்புலோனி 5ஆல பிரிப்பீங்க. அதுக்கு என்ன வருதோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த 0ம் இது 1 நினைக்கேன் இது வருது. ஆகவே முதலாவது அவை ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப இங்கே உங்களை என்னத்தை டெஸ்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த அடி 2க்கு அடி 3க்கு அடி 5க்கு சில நேரம் அடுத்த முறை அடி 7 வரலாம். அவங்களுக்கு விருப்பமானதை கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. அதுல இந்த 26வது கேள்வி ஒரு எப்படியான கேள்வின்னா ஒரு தர்க்கம் ரீதியான கேள்வி. கணிதத்தை தாண்டி தர்க்கம் ரீதியான கேள்வி. அதாவது பைத்தகரஸ் தொடர்பானது முக்கோணியலுக்கு அதாவது எது நம்பகத்தன்மை மிச்சம் குறைவுன்னு கேட்காங்க. குறைவுல இருந்து கூடின வரையும். ஆக நாம் முதலாவது நாம் மிச்சம் குறைவுன்னு சொல்லுவோம். ஏன் மிச்சம் குறைவுன்னு சொல்றோம்டா, பைத்தகரஸ் முக்கோணி என்று சொல்றது ஒரு கணித தொடர்பு. இந்த கணித தொடர்பு எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் பாவிக்கலான்ற அடிப்படையில இது நன்மகத்தன்மை மிச்சம் குறைவு. ஆக அந்த ஓர்டர்ல என்ன செய்வாங்க இது செய்யறாங்க. அதே மாதிரி கடைசியான பெருக்கல். உண்மையை சொல்ல போனா அந்த பெருக்கலை நாம் என்ன செய்யலாம்? இதோட இது நிச்சயமா என்ன அந்த அடி கூட குறைய 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 பெருக்கல் கொஞ்சம் கடினமாக ஆகும். ஆகவே அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா முதலாவது விட வரும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க 2018 52. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேள்விகள். ஒரு இலகுவாக வரக்கூடிய சின்ன கேள்விகளாக இருக்கும். சரி, கொஞ்சம் விடுங்க. இதுல கொஞ்சம் பிள்ளைகள் என்னன்னா இந்த 25 விலங்க இந்த 25ல நீங்க திருப்பி ஒருக்கா அந்த இதை பாருங்க. சரியா? வீடியோ பார்த்துட்டு விலங்காட்டி நீங்க பர்சனலாக கேளுங்க. சரியா? ஏண்டா இதை நீங்க வீடியோ போடுற அதான் நோக்கம். வீடியோ பார்த்துட்டு விலங்காட்டி பர்சனலாக கேளுங்க. யாருக்கும் விலங்காட்டி இந்த கேள்வி பர்சனலாக கேளுங்க. நிறைய பேர் கேட்டால் நான் திருப்பி ஒரு தரம் விளங்கப்படுத்துறேன். ஏண்டா கொஞ்சம் டைம் இழுக்குது. ஏன்னா டைம் இழுத்தீங்கன்னா நமக்கு இன்னும் இருக்கிற காலம் குறைய. அப்போ அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போ விலங்காட்டி நீங்க பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா நீங்க பர்சனலாக கேளுங்க. நான் பர்சனலாக விளங்கப்படுத்துறேன். சரி, 2018 52வது கேள்வியை பாருங்க. அப்ப இந்த கேள்வி இது ஒரு சாதாரணமான கேள்விகள். அதாவது இந்த வெண்வரி படத்துல குறிக்கிற கேள்விகள். எதுக்குள்ள எது வரும்? பின்வரும் எவ்வரி படம் இந்த வான்மையாளர்கள் சொல்ல கல்வியலாளர்களா? அதாவது இந்த எக்ஸ்பர்ட் தொழில்முறை எக்ஸ்பர்ட்டை சொல்லுது. இது நான் நினைக்கிறேன் அவங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு வான்மையாளர்கள் போட்டிருக்காங்க. நமக்கு சாதாரணமான ஆட்களுக்கு இந்த வான்மையாளர்கள் என்னென்னு யோசிப்போம். தமிழ் படிச்ச ஆக்கள் ஓகே, மற்ற ஆக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். வான்மையாளர்கள்னா தொழில்முறை எக்ஸ்பர்ட்டை சொல்றது. அப்ப இந்த தொழில்முறை எக்ஸ்பர்ட் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள். ஆகவே இந்த மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் இந்த வான்மையாளர்களுக்குலாம் வருவாங்க. ஆனா மருத்துவர்கள் பொறியியலாளர் ஆக மாட்டாங்க. பொறியியலாளர்கள் மருத்துவர்கள் ஆக மாட்டாங்க. ஆகவே மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் இது 50 பேரும் கல்வியலாளர்களாக இருப்பார். அதாவது வான்மையாளர்களாக இருப்பார். அப்ப இதுக்குரிய விட 4வது. சும்மா சாதாரணமா பாருங்க. இதுல பெருசாலாம் யோசிக்கிறது கொண்டும் இல்லை. சும்மா வட்டங்குறது. எதுக்குள்ள எது வருவாங்கன்னு பார்த்து வட்டங்குறது. அப்ப எதுக்குள்ள எது வருவாங்க? இந்த வான்மையாளர்கள், அதாவது இந்த கல்வி சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது இந்த தொழில்முறை எக்ஸ்பர்ட் தான் இந்த மருத்துவர்களும் பொறியியலாளர்களும். அவை இந்த பெரிய பட்டத்துக்குள்ள இந்த இவங்க 2 பேரும் இருக்க போறாங்க. ஆனா இந்த மருத்துவர்களுக்கும் பொறியியலாளர் அவங்க 2 பேரும் வித்தியாசமான துறை.
அவை இவக தனிவட்டம் இவக தனிவட்டம் ஆகவே 4வது விடையாக அமையும். அவை இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம். இது இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்விதான். ஒரு குடும்பத்தின் இராப்போசனத்தில் மீன், கோழி இறைச்சி ஆகிய 2 வகைகளும் அடங்கியுள்ளன. இப்ப மீனும் இருக்கு, கோழி இறைச்சியும் இருக்கு. குடும்பத்தின் சில உறுப்பினர்கள் மீன் மாத்திரம் உண்டதோடு சிலர் கோழி இறைச்சி மாத்திரம் உண்டனர். சரி, அப்ப சில ஆட்கள் மீன் மட்டும், சில ஆட்கள் கோழி இறைச்சி மட்டும். அப்ப சில ஆட்கள் என்ன மீனும் கோழியும் உண்டு இருப்பாங்க. அப்ப ஒரு குடும்பம் இருக்கு. அப்ப அந்த குடும்பத்தை நாம பெரிய வட்டமாக வருவோம். அப்ப சில ஆட்கள் இது மீன், கோழி இறைச்சி, 2-3 ஆட்களும் இருப்பாங்க தானே. அவ கோழி மீன் உண்டாக்களும் இருப்பாங்க, கோழி இறைச்சி உண்டாக்களும் இருப்பாங்க, 2-3 ஆட்களும் இருப்பாங்க. அப்ப அதான் இதுல சொல்றாங்க. சரி, மாத்திரம் உண்கின்றனர். குடும்பத்தில் சில உறுப்பினர்கள் காய்கறிகள் மாத்திரம் உண்பவர்கள் ஆவர். சில ஆட்கள் காய்கறி மாத்திரம் உண்பவர்கள் ஆவர். அவர்கள் மீனோ கோழியோ இறைச்சியோ மீனோ கோழி இறைச்சியோ உண்ணவில்லை. ஆகவே அவர்கள் இந்த காய்கறி உண்டாக்கள் இந்த குடும்பத்துக்குலாம் வருவாங்க. ஆனா காய்கறி உண்டாக்கள் அதாவது வெஜிடேரியன் அவங்களுக்கு மீனோ இதோ உண்ண மாட்டாங்க. அவங்க காய்கறி மட்டும்தான் உண்ணுவாங்க. ஆகவே அவங்க வித்தியாசமா வருவாங்க. குடும்பத்தில் ஏனைய உறுப்பினர்கள் மீன், கோழி, இறைச்சி ஆகிய 2 வகைகளையும் உண்டனர். ஏனையாக்கள் 2ஐயும் ஒன்றாக இருப்பாங்க. அதை நாம நேரத்தில் எடுத்துட்டேன். அவை இதுக்குரிய படத்தை தான் கேட்காங்க. அவை இதுக்குரிய படம் என்ன? முதலாவது படம் என்ன? வேற ஒன்றும் இது வருவதில்லை. ஆகவே முதலாவது படம். இதை சாதாரணமாக நீங்க பாக்குறது குடும்பம் மொத்தம், அதுக்குள்ள மீன், கோழி 2-3 ஆக்கள் இருக்காங்க. இதுல மீன், கோழி 2-3 ஆக்கள் இல்லைன்னு வந்துட்டாங்கன்னா என்ன இது 2ம் தனியா வரும். சில நேரம் மீன் உண்டாக்கள் எல்லாரும் கோழியையும் உண்டாங்கண்டா இந்த மீனுக்குள்ள கோழி வரும். இவ்வாறு வரும். மீனுக்குள்ள கோழி வரும். அதே மாதிரி இந்த மரக்கறியாக்கள் தனியா இருக்காங்க. இப்படி வரும். இல்லாட்டி கோழி உண்டாக்கள் எல்லாரும் மரக்கறி உண்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை என்ன செஞ்சீங்கன்னா கீறிட்டு போவீங்க. சாதாரணமான ஒரு கேள்வி. ஒரு என்ன மிக விரைவாக இதுக்கு விட எடுத்துட்டு போய்த்தரலாம். சரி, அடுத்ததை பாருங்க. இப்ப இந்த கேள்வி 2020ஆம் ஆண்டு 43, 44வது கேள்வி. இந்த கேள்விகள் அப்ப இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 43, 44 இவ்வாறான கேள்விகளில் கொஞ்சம் அந்த கவனக்குறைவால விட்டுறப்படாம். இவ்வாறான கேள்விகள் இலகுவாக வரும். ஆனா கவனக்குறையும் சேர்ந்து வரும். அவன் இந்த கவனக்குறைவால நீங்க விட்டீங்கன்னா பிள்ளையாக போய்த்திடும். ஏன் நான் சொல்றேன்னா கேள்வி செய்யக்குள்ள விளங்கும். 43, 44 ஆகிய வினாக்கள் பின்வரும் உருவத்தில் உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒரு பாடசாலையில் காப்போதர உயர்தரத்தில் ஏபிசி ஆகிய பாடங்களை கற்கும் மாணவர்கள் முறையே முக்கோணி, வட்டம், அதே மாதிரி செவ்வகம் ஆகியவற்றில் செய்யறாங்க. அப்ப இதுல இந்த சி பாடத்தை கற்கிற மாணவர்கள் இந்த போட்டிக்குள்ள இருக்காங்க. அந்த இடைவெட்ட வாரது என்ன அர்த்தம்? நீங்க இந்த இடைவெட்டுன்னு சொல்வீங்க, ஓயல்ல படிச்சிருப்பீங்க. இந்த இடைவெட்டு சம்பந்தப்பட்டது. அதாவது இதுக்குள்ள வாராக்கள் இந்த சியையும் இது பி தானே வட்டம். அப்ப சியையும் பியையும் கற்கிறாங்க. இங்க இந்த இந்த நான் இந்த இந்த தொடர இந்த புள்ளி என்னத்த ஏ மட்டும் கற்கிறார்கள். இது சிய மட்டும் கற்கிறார்கள். இதுவும் சிய மட்டும் கற்கிறார்கள். இது ஏ மட்டும் கற்கிறார்கள். அதே மாதிரி இது பிஏ மட்டும் கற்கிறார்கள். இது பிஏ மட்டும் கற்கிறார்கள். இதுக்குள்ள வாரது வட்டமும் சதுரமும் சேர்ந்து வருகிறது. ஆகவே வட்டம் சி சதுரம் வட்டம் பி சதுரம் சி. ஆகவே இதுக்குள்ள வாராக்கள் பியும் சியும் சேர்ந்தாக்கள். பியும் சியும் சேர்ந்தாக்கள். இதுக்குள்ள வாராக்கள் பியும் இங்க முக்கோணம். அப்ப ஏயும் பியும் சேர்ந்தாக்கள். எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சும்மா சாதாரண விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அதே மாதிரி இதுக்குள்ள வாராக்கள் முக்கோணமும் சதுரமும் பட்டுது. ஆகவே முக்கோணம் சதுரம்னு சொல்லக்கொள்ள ஏயும் சியும் சேர்ந்தாக்கள். முக்கோணம் ஏ, இதுக்குள்ள வாராக்கள் சியும் சேர்ந்தாக்கள். இதுக்குள்ள வாராக்கள் எல்லாம் பட்டுது. ஆக ஏபிசி மூன்றும் சேர்ந்தாக்கள். இவ்வாறு நாம் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் நாம் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். இந்த படத்திலிருந்து எடுக்கலாம். அதை நீங்க வளமையா ஏபி சி சேர்ந்தாக்கள். நீங்க வளமையா பிள்ளைகள் நீங்க இப்படித்தான் போட்டு என்ன செய்வீங்க? இதான் நம்ம வளமையான ஓயல் முறை. ஆனா இங்க என்ன செய்யறாங்க? வேற இதுல சாராங்க. ஆனா இங்கேயும் இடைவெட்டு அதே மாதிரி அதான் இடைவெட்டுறது எல்லாம் சேர்ந்தது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப கேள்வி, சி பாடத்தை கற்கின்ற போதிலும் அப்ப சி பாடத்தை கற்கிறார்கள் இவ்வளவு பேரும் என்ன? அவ சி பாடத்தை கற்கின்ற போதிலும்
ஏ பாடத்தையோ பி பாடத்தையோ கற்காத மாணவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிஏ மட்டும் கற்கிற மாணவர்கள். ஏஎம் பிஏயும் கற்கப்படாண்டா இதுக்குள்ள வரப்படா. இப்போ இதுக்குள்ள வரப்படாண்டா என்ன அர்த்தம்? அவங்க டிரெக்டா கேட்காங்க, என்ன சி பாடத்தை மட்டும் கற்கிறார்கள், ஏஎம் பிஏம்டா சிஏ மட்டும் கற்கிறார்கள்னு கேட்டாலும் ஒரே தான். அப்ப என்ன, இந்த 10 அதே மாதிரி இந்த 10, அவ 10 + 10 20, ஆகவே 2வது விட. ஏன்னா நீங்க சில நேரம் இந்த 10 மட்டும் பார்த்துட்டு 10க்கு அடிச்சு போட்டு பேசிடுவீங்க. இஞ்சாலையும் ஒரு 10 இருக்கின்றத இன்னும் வச்சுக்கீங்க. சரியா? சரி. ஏபிசி ஆகிய 3 பாடங்களுள் 2ஐ மாத்திரம் எத்தனை மாணவர்கள்? அதாவது 3ல 2 மட்டும் கற்கணும். அப்ப 3ல 2 மட்டும் கற்கிறேன்டா ஏ பியை கற்கிறார்கள் இருக்கலாம், அல்லது பி சியை கற்கிறார்கள் இருக்கலாம், அல்லது ஏசி. இவ்வளவுதானே? அதான் 3ல 2 மட்டும். அவ பாருங்க, இந்த 10 3ல 2 மட்டும் கற்கிறது. ஆகவே ஒரு 10. இதை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். சரி. ஆகவே இதுல 2 மட்டும் கற்கிறார்கள், 2 அதாவது 2 இடைவெட்டு வர மாதிரி. அவை 2 இடைவெட்டு வர மாதிரி இந்த 10, அதாவது இது முக்கோணம் சதுரம், ஆகவே இது 2ஐயும் கற்கிறார்கள். இது முக்கோணமும் வட்டமும் 2 மட்டும் கற்கிறார்கள். இது வட்டமும் இந்த சதுரமும் 2 மட்டும் கற்கிறார்கள். வேற எங்கேயும் இருக்காங்களா? இதுக்குள்ள தனியே இதை மட்டும் வட்டப்பாடத்தை மட்டும் கற்கிறார்கள். இது சதுரம், இது முக்கோணம், இது 3ஐயும் கற்கிறார்கள். அவை 2 மட்டும் கற்கிறார்கள். இந்த 3 தான். அவை 3 10 30, அவை 30 பேர். சரியா? அப்ப சாதாரணமான சின்ன ஒரு கேள்வி. இவ்வளவு டைம் நான் சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி தான் டைம் எடுக்கேன். நீங்க செய்யக்குள்ள என்ன பிள்ளைகள் குயிக்கா செஞ்சு முடிப்பீங்க. என்ன பெருசா டைம் எடுக்க மாட்டீங்க, குயிக்கா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இவ்வாறான கேள்விகள் எல்லாம் குயிக்கா செஞ்சு முடிச்சிட்டேன். சரி, அப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அதே அமைப்பிலான கேள்விகள் 2021, 22, 23, 25 இவ்வாறு தொடர்ச்சியாக கொஞ்சம் அந்த என்ன இதுகள் மாறும். மற்றபடி வந்த கேள்விகள் எல்லாம் அதே அமைப்பிலான கேள்விகள். அவை இவ்வாறு வரக்குள்ள கேள்விகள் ஒரு 2 கேள்வி சேர்ந்து வந்துடும். அவை உங்களுக்கு லேசாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அப்ப அடுத்தது 22 பார்ப்போம். 43, 44 ஆகிய வினாக்கள் கீழே உருவிலுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பாடசாலை ஒன்றில் காப்போத்தர உயர்தர தொழில்நுட்பவியல் பாடத்துறையை பயிலும் மாணவர் எண்ணிக்கையும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஐசிடி பாடத்தை பயிலும் மாணவர் எண்ணிக்கையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. அதாவது 3 பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்கள், உயிரியல் தொழில்நுட்ப மாணவர், இது உயிரியல் தொழில்நுட்ப மாணவர்கள், இது பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்கள். ஒரு 2ஐயும் சேர்த்தா இது 2ஐயும் சேர்க்கிறார்கள் பொதுவாக சொல்லலாம் தொழில்நுட்ப மாணவர்கள் சொல்லலாம். இது ஐடி மாணவர்கள். அப்போ பொறியியல் தொழில்நுட்பம்டா இது, உயிரியல் தொழில்நுட்பம்டா இது, தொழில்நுட்பம்டா 2ஐயும் சேர்த்தது. சரியா? அதை கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி ஐசிடி மாணவர்கள். இப்ப கேள்வி, தொழில்நுட்ப பாடத்துறையைச் சேர்ந்த எத்தனை மாணவர்கள் ஐசிடி பாடத்தை பயில்கின்றனர்? அப்ப இதுவும் தொழில்நுட்பம், இதுவும் தொழில்நுட்பம். இதுல ஐசிடியை பயில்ற மாணவர்கள் இந்த 10, இதுல இடைவெட்ட வார இந்த 10, இதுல இடைவெட்ட வார இந்த 10. வேற யாரும் பயில்றாங்கன்னு கேட்டா இல்லைன்னு. அவை இந்த 10, அதாவது இந்த இதுல வார பொறியியல் தொழில்நுட்பத்துல இந்த 50 பேரு பொறியியல் தொழில்நுட்பம் மட்டும்தான், இந்த 20 பேரும் அது மட்டும்தான், இந்த கடைசி 10 பேரும் அது மட்டும்தான். ஆகவே இந்த இடைவெட்ட வார 10 பேர் மட்டும்தான் இங்கால. அதே மாதிரி மற்ற பக்கம் இந்த 10, ஆகவே விட 20. அடுத்தது, தொழில்நுட்பவியல் பாடத்துறையைச் சேர்ந்த எல்லா மாணவர்களும் தொழில்நுட்பவியலுக்காக விஞ்ஞானம் எனும் பாடத்தை கற்பது கட்டாயம். அதாவது இந்த டெக்னாலஜி படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, அதை வச்சுதான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. எஸ்எஃப்டி 2க்கும் பொதுவானது. அதாவது உயிர்முறைக்கும் பொறியியல் தொழில்நுட்பத்துக்கும் பொதுவானது. ஆகவே அவங்க எஸ்எஃப்டியை கற்கணும். அதான் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் எனும் பாடத்தை கற்பது கட்டாயமானது. அதற்கமைய தொழில்நுட்பவியல் பாடத்துறையைச் சேர்ந்த எத்தனை மாணவர்கள் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் எனும் பாடத்தை கற்கின்றனர்? அப்ப எத்தனை மாணவர்கள் கற்கின்றனர் கேட்கலாம். அப்ப எல்லாரும் கற்கணும் தானே. அப்ப எல்லாரும் கற்கணும்டா மொத்தத்தை கூட்டினா சரி. அப்ப மொத்தத்தை எப்படி கூட்டுவீங்க? 50, 50, 20 இதை கூட்டுறேன். 50, 50, 40, 90, 20, 30, 50. அப்ப 190 வந்துடும். என்ன 50, 190 வந்துடும். சரி, 50, 90, 30, 20.
அப்ப 30 20 மிஞ்சி ஒரு 50. அப்ப மொத்தம் 140. 140 இங்கால 10 20 30 40. அப்ப 140 40 180. அவை மொத்தமானது 180 5. சின்ன கூட்டல் வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த பொறியியல் தொழில்நுட்பம் விலங்காட்டி திருப்பி ஒரு சொல்றேன். விலங்காயத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் திருப்பி ஒரு சொல்றேன். கேள்வி என்ன? இந்த தொழில்நுட்பத்துல கற்கிறாக்கள் இவ்வளவு பேர். இந்த இந்த ரெண்டு இந்த இந்த கோட்டுக்குள்ளால வாராக்களும் இந்த கோட்டுக்குள்ளால வாராக்களும் தான் இந்த தொழில்நுட்பத்தை கற்கிறார்கள். இவக எல்லாரும் கட்டாயம் எஸ்எஃப்டி எடுத்திருக்காங்க. எஸ்எஃப்டினா தொழில்நுட்பங்களுக்கான விஞ்ஞானத்தை எடுத்திருக்காங்க. இவகட எண்ணிக்கையை கேட்காங்க. இவகட எண்ணிக்கை என்ன? இந்த கோட்டில் வர 50 பேரையும் கூட்டினா சரிதானே? அப்ப 40 30 10 10 50 20 10 10. அதை நீங்க எப்படியும் கூட்டலாம். இப்படி கூட்டி போட்டு மொத்தமா கூட்டலாம், இல்லாட்டி இப்படி கூட்டி போட்டு மொத்தமா கூட்டலாம். இங்க இடைவெட்டு வந்தா மட்டும்தான் அங்க எக்ஸ்பிரஷன். இப்போ இடைவெட்டுல ஒன்று வந்தா நீங்க ஒன்றுல கூட்டினீங்கன்னா மத்தத்துல அதை விட்டு போட்டு தான் கூட்டணும். ஏன்னா ஒரு தரம் கூட்டிட்டீங்கன்னு அவை மத்த விட்டு போட்டு கூட்டணும். அது இங்க இடைவெட்டு வராதுக்காண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க மொத்தமா கூட்டலாம். இப்போ 40 50 90 திருப்பி 50 140 திருப்பி 20 திருப்பி இஞ்சால 40 அவை 180 மொத்தம் வரும். அவை 180 விடும். சரியா? சரி. அடுத்தது 2022ஆம் ஆண்டு 43 44வது கேள்வி. அது வழமையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் 43 44வது கேள்விகள் இவ்வாறான ஒரு கேள்வியா தான் இருக்கு. 43 44 2025 வரையும் 43 44வது கேள்வி இவ்வாறு ஒரு படத்தை இவ்வாறான ஒரு படங்கள் வந்து 2025 மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். மற்றபடி எல்லாம் அதே தான். சரி, ஆக 2022ஆம் ஆண்டு கேள்வியை பார்ப்போம். 43 44 ஆகிய வினாக்கள் பின்வரும் உருவில் உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இதுல பாத்தீங்கன்னா பாடசாலை ஒன்றில் தரம் 13 வகுப்பில் முறையே பௌதீகவியல் உயிரியல் விவசாயம் ஆகிய பாடங்களை பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையே முறையே கிடையான செவ்வகம் நிலைக்குத்தான செவ்வகம் நிலையான செவ்வகம் ஆகியன காட்டுகின்றன. அவை இந்த மூணும் இது பௌதீகவியல் கற்கும் மாணவர்கள், இது விவசாயம் கற்கும் மாணவர்கள், இது உயிரியல் கற்கும் மாணவர்கள் என்று என்ன 3 செவ்வகம் தந்திருக்காங்க. இப்ப இப்பாடசாலையில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் ஒவ்வொரு மாணவரும் 3 பாடங்களை கற்பதோடு இப்போ உயிரியல் விஞ்ஞான பிரிவில் கற்கிற மாணவர்கள் கட்டாயம் 3 பாடம் கற்கணும். சரியா? கற்பதோடு அவற்றுள் உயிரியலும் இரசாயனவியலும் கட்டாயமானவை. உயிரியலும் இரசாயனவியலும் அவங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எடுக்கணும். சரி, இம்மாணவர்கள் மற்றைய பாடம் பௌதீகவியல் அல்லது விவசாயம் ஆகும். அதாவது இந்த உயிரியல்ல கற்கிற எல்லாரும், இந்த உயிரியல் மாணவர்கள் எல்லாரும், இந்த உயிரியல் சொல்றாங்க இவங்க எல்லாரும் கட்டாயம் கெமிஸ்ட்ரி எடுக்கணும். ஆனா 3 பாடமும் எடுக்கணும். இவர் முதலாவதுல கெமிஸ்ட்ரி உயிரி பயோ, இந்த ஏன்னா இவருக்கு வேற பாடம் இல்லை. ஆனா இவருக்கு கெமிஸ்ட்ரி பயோ பிசிக்ஸ், இவருக்கு கெமிஸ்ட்ரி பயோ, இவருக்கு கெமிஸ்ட்ரி பயோ, இது என்ன விவசாயம், இவருக்கு கெமிஸ்ட்ரி பயோ. அவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் விளங்கினீங்கன்னா சரி. அதாவது இந்த பயோண்டு குறிக்கிறது இந்த கெமிஸ்ட்ரி சேர்ந்து வரும்ன்றது விளங்கிட்டீங்கன்னா சரி. பகுதியிலையோ கற்கும் எல்லா மாணவர்களும் இரசாயனவியலையோ கற்கின்றனர். உயிரியலையோ பகுதியவியலையோ கற்கும் எல்லா மாணவர்களும் இரசாயனவியலை கற்கின்றனர். அவ்வளவுதான். இப்போ பார்ப்போம் இந்த கேள்வி. இப்பாடசாலையில் தரம் 13இல் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? இப்ப தரம் 13ல இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 பாடம் கட்டாயம் எடுக்கணும். 3 பாடம் கட்டாயம் எடுக்கிறார்கள் யாருண்டா இதுக்குள்ள இருக்கிறார்கள் பகுதியல் மியல் மட்டும்தான் எடுக்காரு. இவரு 20, இவரு இந்த இதுக்குள்ள இவங்க எல்லாம் ஒரு பாடம் தான் எடுக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பாடம் தான் எடுக்காங்க. இவங்க எல்லாம் என்ன இந்த வகுப்புல இல்லாத ஆக்கள் தான் நம்ம என்ன எடுக்கோம். இவரு 2 பாடம் தான் எடுக்காரு, கெமிஸ்ட்ரியும் பயோ. இவரு கெமிஸ்ட்ரியும் பயோ. ஆகவே இந்த இடைவெட்டாவால் இந்த 40 இந்த 80 40 80 பிளஸ் 40 120 பேரு தான் 3 பாடத்தையும் எடுக்காங்க. ஆகவே இதுக்கு விட 2வது விட. கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணும். ஏன் இந்த பயோ எடுக்கிற எல்லாரும் பயோ கற்கும் மாணவர்கள் இவங்களோட கெமிஸ்ட்ரி கற்காங்க. இதுக்குள்ள இருக்கிற 50 பேரும் கெமிஸ்ட்ரி கற்றிருக்காங்க. ஆனா கட்டாயம் இந்த வகுப்புல இருக்கிறார்கள் 3 பாடத்தை எடுக்கணும். 3 பாடத்தை எடுக்கிறார்கள்டா இவங்க கெமிஸ்ட்ரி பயோ, இந்த வகுப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க. இவங்க கெமிஸ்ட்ரி பயோ பிசிக்ஸ், இவங்க இருப்பாங்க. இவங்க கெமிஸ்ட்ரி பயோ இல்ல, இவங்க கெமிஸ்ட்ரி பயோ விவசாயம் இருப்பாங்க. இவங்க இல்ல. 40 80 சாதாரணமா விளங்கிருக்கும் நினைக்கிறேன்.
தரம் 13 வகுப்புகளில் இரசாயனவியலை கற்கும் மாணவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. சரி, இப்ப இவங்க யாரு? உயிரியல் விஞ்ஞான பிரிவில் இருக்கிறார்கள். உயிரியல் விஞ்ஞான பிரிவில் இருக்கிறார்கள் 3. இரசாயனவியல வேற ஆக்களும் கற்கலாமே. உயிரியல் விஞ்ஞான பிரிவில் இருக்கிறார்கள், கட்டாயம் கற்கணும். ஆனா இரசாயனவியலை கற்கிற ஆக்கள் வேற இன்னும் வேற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கலாம். அவ இரசாயனவியலை கற்கிறார்கள், இதுக்கு இருக்கிற 50 பேரும் இரசாயனவியலை கற்கிறார்கள். இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா இரசாயனவியலை கற்கிறார்கள் வரும் என்ன. இவ்வளவுத்தையும் கூட்டினா 10. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினீங்கன்னா 10, 20, 30, 70. சரியா? 70, 80. அப்ப 70ம் 80ம் 150. சரி, இந்த 150 இவ்வளவுத்தையும் கூட்டினா 150 வரும். சரியான கூட்டினேன். 50, 60, 70, 70ம் 80, 150. சரி, அடுத்த இன்னொரு தரவு தாராங்க. கடைசி தரவு. உயிரியலையோ பகுதியவியலையோ கற்கும் எல்லா மாணவர்களும் இரசாயனவியலை கற்கிறாங்க. அப்படி அதோட உயிரியல பகுதியவியலை கற்கிற ஆக்களும் இவங்களுக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி இருக்கு. இவங்களுக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆகவே 20, இதுல ஒரு 60, ஆகவே 210. ஆகவே இதுக்கு விட 210 3வது விட. சரியா? அப்ப இந்த கேள்வியை சாதாரணமாக விளங்கிக்கிட்டீங்கன்னா மறுவாங்க என்ன செய்யலாம், இலகுவாக எடுப்பீங்க. என்ன சொல்றாங்க இந்த கேள்வியிலண்டா, முதலாவது உயிரியல் விஞ்ஞான பிரிவுல கற்க வேண்டிய ஆக்கள் 3 பாடத்தை எடுக்கணும். அதுல இவங்க சொல்றாங்க இந்த உயிரியலை கற்கிற ஆக்களுக்குள்ளேயும் இந்த உயிரியல் செல்ற ஆக்களும் இவங்களோட சேர்த்து இந்த கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த கடைசா செல்றது இந்த பகுதியவியல், உயிரியல் நேரத்தில் எடுத்துட்டேன் தானே, பகுதியவியலை கற்கிற ஆக்களுக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி கற்கிற ஆக்கள் இருக்கு. சரி, ஆனா இவங்க இந்த உயிரியல் விஞ்ஞான பிரிவுல கற்கணும்னா 3 பாடத்தை எடுக்கணும். 3 பாடத்தை எடுக்கணும்னா இவங்க கெமிஸ்ட்ரி பயோ சேர்ந்தாக்கள் 3 பாடத்தை எடுக்கிறார்கள். இங்க பிசிக்ஸ் சேரக்குள்ள 3 பாடத்தை எடுப்பாங்க, அல்லது விவசாயம் சேரக்குள்ள 3 பாடத்தை எடுக்கிறாங்க. இவ பயோ சயின்ஸ். அப்ப 40, 80. அடுத்த கேள்வி, இரசாயனவியலை கற்கிறார்கள். இரசாயனவியலை கற்கிறார்கள் அவங்க சொல்றாங்க பிசிக்ஸுக்குள்ள இவங்கெல்லாம் வேற செக்ஷன். இவங்க பயோ சயின்ஸ் இல்ல, பிசிக்கல் சயின்ஸா இருக்கலாம், இல்லாட்டி வேற செக்ஷனா இருக்கலாம். வேற செக்ஷன்ல இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் கெமிஸ்ட்ரியை கற்றாங்க. அவை இவ்வளவுத்த கூட்டி இவ்வளவும் கூட்டுறது நமக்கு தெரியும் 150. இதை கூட்டிட்டேன் இல்லையா? அப்ப இதை கூட்டக்குள்ள இதை கூட்ட தேவையில்ல. இந்த 20, 20, 20, இந்த 60 இவ்வளவுத்தையும் கூட்டி 210. இந்த 210 பேரும் கெமிஸ்ட்ரியை கட்டாயம் எடுப்பாங்க. பிசிக்ஸும் பயோவும் சேர்ந்து வர எல்லாரும் என்னத்தை எடுப்பாங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த அடிப்படையில் அவ சாதாரணமான தர்க்கமான கேள்விகள். அடுத்ததுக்கு போ. அடுத்ததும் இவ்வாறான ஒரு கேள்வி, ஆனா சதுரம் செவ்வகம் சார்ந்து வருது. பாருங்க, 43, 44 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பிள்ளைகள் இந்த திருப்பியும் இந்த வீடியோ கட்டான திருப்பி நெஞ்சு கொள்ளுங்க. நம்ம இந்த கேள்வியோட முடிப்போம். ஆகவே இந்த டியூட்டோடய நம்ம இந்திய பாடத்தை முடிப்போம். நம்ம அடுத்த பாடத்தில் அடுத்த 10வது டியூட்டை செய்வோம். நான் 10வது டியூட்டில் மேக்சிமம் வரவாசாட்சி செய்யணும்ன்ற நோக்கத்தோட இன்றைக்கு வந்தேன். ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம 10வது டியூட்டை ஃப்ரெஷ்ஷாக அடுத்த பாடத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய பாடத்தில் நாம் இந்த 2 கேள்வியும் செய்து முடிப்போம். ஆனால் அந்த வீடியோ கட் ஆகுனா திருப்பி நீங்கள் வளமையாய் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன நம்ம இன்றைக்கு இந்த டியூட்டை முடியாமல் போகக்கூடாது. சரி, அப்ப இங்க பாருங்க, 43, 44 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. உருவில் ஏபிசிடி, ஏபிசிடி என்ன? ஏபிசிடி இவ்வளவு. பிஇஎஃப்ஜி, பிஇஎஃப்ஜி இவ்வளவும் என்ன? பிஇஎஃப்ஜின்னு சொல்றது இவ்வளவும், ஏபிசிடின்னா இவ்வளவும். அடுத்தது இஹெச்ஐஜே, இஹெச்ஐஜேன்னா இவ்வளவும். ஹெச்ஏகேஎல், ஹெச்ஏகேஎல்னா இந்த தவிரம் ஆகிய செவ்வகங்கள் ஒரு குறித்த பாடசாலையும் உயர்தர வகுப்புகளில் முறையே பகுதியவியல், உயிரியல், விவசாயம், இணைந்த கணிதம் ஆகவே இங்கே குறிச்சிருக்காங்கன்னு. இந்த சதுரம் பகுதியவியல், இந்த சதுரம் உயிரியல், இந்த சதுரம் விவசாயம், இந்த சதுரம் திருப்பி என்ன இணைந்த கணிதம். அதுக்குள்ள 2ஐயும் கற்கிறார்கள், என்ன 3ஐயும் கற்கிறார்கள் இருக்காங்க. சரி, மாணவர்கள் எண்ணிக்கையை காட்டுகின்றன. மேற்குறித்த 4 படங்களும் எவையேனும் 2 படங்களை ஒவ்வொரு மாணவனும் இரசாயனவியலை கற்கிறான்.
அப்ப இங்கே 2 பாடங்களை கற்கிறார்கள், இரசாயனவியலை கற்கிறாங்க. 2 பாடங்களை கற்கிறார்கள் எங்க இருக்காங்க? இதுக்குள்ள இருக்காங்க. 2 பாடங்களை கற்கிறார்கள், இதுக்குள்ள இருக்காங்க, இதுக்குள்ள இருக்காங்க, இதுக்குள்ள இருக்காங்க. ஆனா இது பூஜ்ஜியம், இதுக்குள்ள இருக்காங்க. ஆகவே இந்த 4 கோணர்ல இருக்கிறார்களும் கட்டாயம் 2 பாடங்களை கற்கிறார்கள். இதுக்குள்ள இருக்கிறார்கள் உயிரியலும் பகுதியவியலும், இதுக்குள்ள இருக்கிறார்கள் பகுதியவியலும் இணைந்த கணிதமும், இதுக்குள்ள இருக்கிறார்கள் பூஜ்ஜியம் ஒன்றுமில்லை, இதுக்குள்ள இருக்கிறார்கள் விவசாயமும் உயிரியலும். ஆகவே இவங்க கட்டாயம் இவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி இருக்கு. இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி இருக்கு. கெமிஸ்ட்ரி இருக்கிறார்கள் 100 100 250 பேர் கெமிஸ்ட்ரியை கற்காங்க. என்ன சரி, இரசாயன விலையை கற்கின்றான். இப்பாடசாலையின் பௌதிக விஞ்ஞான பிரிவில் உள்ள எல்லா மாணவர்களும் இணைந்த கணிதம், பௌதிகவியல், இரசாயனவியல் ஆகிய 3 பாடங்களையும் கற்கணும். அப்ப இந்த பௌதிக விஞ்ஞான பிரிவு, அதாவது பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிறார்கள் வளமையமான மெட்ஸ் எடுத்திருக்கணும், பௌதிகவியல் எடுத்திருக்கணும், அதே மாதிரி இரசாயனவியல் எடுத்திருக்கணும். ஆகவே இவங்கட முதலாவது கேள்வி, இதுல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? ஆகவே என்ன, எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? டிரெக்டான ஆன்சர் என்ன? அவ டிரெக்டான ஆன்சர் 100 பேர் இருப்பாங்க. இது மூன்றும் பாரதி இதுக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாரும் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இதுக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாரும் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காங்கண்டா இது இணைந்த கணிதமும் பௌதிகளும் பெற்றது. ஆகிய 3ம் பெற்றது எங்கன்னா 100. ஆக இதுக்குரிய விட 100. அடுத்து, இப்பாடசாலையில் குறைந்தபட்சம் எத்தனை மாணவர்கள் இரசாயனவியலை கற்கின்றனர்? எத்தனை மாணவர்கள்? இந்த 100, இந்த 100, இந்த 50. அவை மொத்தம் எத்தனை? குறைஞ்சது 250 மாணவர்கள் கற்காங்க. அவை இதுக்கு 2வது விட, இதுக்கு 250 இந்த விட. அடுத்தது கடைசாவது கேள்வி 43 44. ஆக இந்த வீடியோ கட் ஆக்கிட்டு நாம திருப்பி அடுத்த வீடியோ குயிக்காக ஜாயின் ஆக நம்ம குயிக்காக முடிக்க முடியும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வியை முடிச்சிடும். சரி, அப்ப நீங்க இந்த கேள்வியை வாசிச்சீங்கன்னா, இதுவும் சின்ன கேள்விகள் எல்லாம் இந்த சும்மா சும்மா விடைய எடுக்கிற கேள்விகள். நான் கொஞ்சம் பிள்ளையா வாய்ச்சி பிள்ளையா விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றா விடையே சரியா எடுத்துக்க மாட்டீங்க. இந்த பேப்பர் செஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் பார்ப்பேன். நாம 2 பேர் இருக்கீங்கன்னு சரி, பிரச்சனை இல்லை. நாம செய்வோம். ஜாயின் ஆகிறார்கள் ஜாயின் ஆவாங்க, இல்லாட்டி ரெக்கார்டில் பார்ப்பாங்க. இந்த கடைசி ஆக்கள் ஜாயின் ஆக முட்டிருப்பாங்க. சரி, 43 44 ஆகிய பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை ஒரு காப்போத்தர சாதாரண பரீட்சை நிலையத்தில் சமயம் எனும் பிரதான பாடத்தின் கீழ் வரும் பௌத்த சமயம், சைவநெறி, கத்தோலிக்க திருமுறை, கிறிஸ்தவம், இஸ்லாம் எனும் 5 பாடங்களுக்கு தனித்தனியாக தோற்றிய பரீட்சாதிகளின் எண்ணிக்கை பற்றி புள்ளி விவர தகவல் பின்வரும் அட்டவணையில் உள்ளன. தோற்றிய பரீட்சாதிகளின் மொத்த எண்ணிக்கை 160. மொத்த எண்ணிக்கை 160 என்று தராக ஒவ்வொரு பரீட்சாதியும் மேற்குறித்த 5 பாடங்கள் ஒன்றிற்கு மாத்திரம் தோற்றியுள்ளார். ஒன்றுக்கு மாத்திரம் தோற்றியுள்ளார்னு தராங்க. அப்போ 160 ஒவ்வொரு ஆக்கள் தான் ஒன்றுக்கு தோற்றி இருக்காங்க. சரி, அப்போ இந்த நார்மலாக வச்சுட்டு நீங்கள் கேள்விக்கு வைத்திடலாம். அப்போ இந்த அட்டவணையை பார்க்கறதுக்கு முதல் இதுக்கு போவோம். இப்பரீட்சை நிலையத்தில் இஸ்லாம் பாடத்துக்கு எத்தனை பரீட்சார்த்திகள் தோற்றிருக்காங்க? அப்போ இஸ்லாம் பாடத்துக்கு தோற்றின பரீட்சார்த்திகள் இது இங்கே தரல. இது ஒரு டேஸாக தந்திருக்காங்க. இது இந்த பேப்பர் செஞ்சவர் இன்னும் 5 போட்டிருக்காரு. ஓகே, நாம மொத்தமாக கூட்டி பார்ப்போம். இதுக்குள்ள இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்? 160 பிள்ளைகள் வரணும். 160 என்ன? இது 90, 10 100, 15 5 20, அப்போ 120. இது 10, அவை 140. இது 55 சேர்ந்து 10 என்ன? 150, 160. அப்போ இவ்வளவும் 100. நம்ம இங்கே கூட்டிக்குவோம். இவ்வளவும் 20, இவ்வளவும் 6 10, இவ்வளவும் 10, 6 3 இவ்வளவும் 10, இவ்வளவும் 10 5 15. அது மொத்தம் எத்தனை வருது? 100, 120, 130, 140, 140, 150, 155 வருது. மொத்தம் 160 வரணும். அப்போ கட்டாயம் 5 வரும். அவை இதில் போட்டுக்கிற விட 5 சரி. சரி, இப்போ கேள்வி பரீட்சை நிலையத்தில் இஸ்லாம் பாடத்திற்கு எத்தனை பரீட்சார்த்திகள் தோற்றினர்? ஆகவே இந்த 5 விட எடுத்து போட்டு இந்த 5 அடிக்கிறல்ல, இந்த பேப்பர்ல அடிச்சிருக்கிற மாதிரி என்ன? இஸ்லாம் பாடத்துக்கு தோற்றினாக்கள் இவ்வளவு பேர். ஆகவே 5 15 20 பேர். ஆகவே இதுக்குரிய விட என்ன? 20. அப்போ இதில் கொஞ்சம் இதாக அடிக்கணும். வேண்டாம், 5 எடுத்து போட்டு குயிக்க அந்த 5 இந்த அடிக்க கொஞ்சம் கை வரும். அப்போ கொஞ்சம் இதாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்பரீட்சை நிலையத்தில் எத்தனை பரீட்சார்த்திகள் சிங்கள மொழி மூலத்தில் தோற்றினர்? அப்போ சிங்கள மொழி மூலத்தில் தோற்றினாக்கள் இவ்வளவு பேர்.
இவ்வளோ பேரும் தானே சிங்கள மீடியம், இதானே மீடியம். அவ இது மீடியம், அவ 90. 90 இது இவ்வளவு 4 மூன்றும் 5 5 மஞ்சும் 10, அப்ப 10 90ன்னா 100, அவை விட 100. அவை மிக இலகுவான கேள்வி. நோமலா இந்த வாய்ச்சிட்டு டைம் எடுத்துறாங்க. இதுல எல்லாம் எல்லாத்தையும் வாசிக்கணும்னு தேவையில்லை. நோமலா வாய்ச்சிட்டு இந்த 160 எடுத்தீங்கன்னா இந்த 5 எடுத்துடலாம். மற்ற ரெண்டையும் என்ன செஞ்சிருவீங்க, எடுத்துருவீங்க. அது சரி பிள்ளைகள். அப்போ நான் இதோட இந்த கிளாஸை முடிக்கேன். இன்னைக்கு நான் 11 மணி வரையும் இழுக்கலை. இந்த அடுத்த டியூட்டர் ஃப்ரெஷ்ஷாக துவங்குவோம். பிரச்சனை இல்லை. நாம இனி கிளாஸ் கவுண்டு முடிக்கும் வரையும் உங்களோட கிளாஸ் தான். 8 கிளாஸ் இந்த கவுண்டில் 8ஓட கூட தான் போக போகுது. இந்த பேப்பர் 50 முடிக்கும் வரையும் அப்படியே அந்த கிளாஸ் நடந்துட்டு போகும். ஒரு அடுத்த வள்ளி அதுக்கு அடுத்த வள்ளியோட மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி செய்யணும்ன்ற ஒரு அடிப்படையில் வந்தேன். ஆனால் அந்த டியூட்டர் செய்ய கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை 3 மணித்தியாலம் அதில் மேக்ஸிமம் அந்த டியூட்டையும் சேர்ந்து திருப்பி அடுத்ததில் 11 டியூட் போடுவேன். அந்த 11 டியூட் தான் கடைசி டியூட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 2024ஆம் ஆண்டு பேப்பர் மட்டும்தான். சரி, அப்போ இதோட இதை முடிச்சுக்கிறேன். யாருக்கும் விளங்காட்டி எனக்கு என்ன செய்யுங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. இதோட இதை முடிச்சு கொள்வோம்.